Women's Meet 2026. ஸோ எல்லாரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். புதுசாக அந்த உங்களையும் நாங்கள் விசேஷித்த வகையில் நாங்கள் உங்களை எல்லாரையுமே வரவேற்கிறோம். ஸோ இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கிறீங்க. ஸோ பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எக்ஸ்ட்ரா மேக்கப்பான்னு கேளுங்க. ஸோ நம்ம பைபிளில் பார்க்குறோம், அநேக இடத்துல ஆண்டவர் வந்து விமனை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாருன்றத நம்ம பார்க்குறோம். இல்லை எப்போவுமே ஆண்டவர் வந்து விமன்ஸை வந்து லேட்டாக வந்து என்ன சொல்கிறது, ஏவாவில் வந்து லேட்டாக உருவாக்குனார் இல்லைங்களா, அது ரொம்ப ஸ்பெஷலு. அதுக்கப்புறம் ரொம்ப சர்ப்ரைஸாக உருவாக்குனார் ஆண்டவர். அதனால நம்ம இங்கே இருக்கிற ஒருத்தருமே ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனுங்கோ இல்லையா. ஸோ எல்லாருமே கரங்களை உயர்த்தி நான் ரொம்ப ப்ரெஷியஸ்ன்னு சொல்ல முடியுமா? ஸோ இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள், ஏன்னா நம்ம எல்லாருமே கேதர் ஆகிருக்கிறோம். ஸோ எனக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம கேதர் ஆகிக்கிற விஷயம் என்னான்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவரை நல்லா ஆராதிக்க போகிறோம், நல்ல வார்த்தையை கேட்க போகிறோம். இன்னும் நிறைய அநேக விஷயங்கள் இருக்குது, அது சர்ப்ரைஸ், நான் சொல்ல மாட்டேன். நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நல்லா வர்ஷிப் பண்ண போகிறோம். எனக்கு தெரியும் இன்றைக்கி வீட்டில் எல்லாமே நீங்கள் சமைச்சு வச்சுட்டு வந்துட்டுருப்பீங்க. ரிலாக்ஸ் ஆகுங்கோ, டின்னர் முதல் கொண்டு நீங்கள் சமைச்சு வச்சுட்டு வந்துருக்கீங்க எனக்கு தெரியும். ஸோ எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகலாம், ஆண்டவரை வர்ஷிப் பண்ணலாம், அவர் நாமத்தை உயர்த்தலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் மீனாஸ் சிஸ்டர் டீம் ஆன் ஸ்டேஜ். ஹalleluya. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சத்தமா ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya, ஆமென். கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகள் போல செட்டைகளை விரித்து எழும்ப செய்வார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படியார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். இன்னைக்கு நம்மளை பார்த்து தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்களா தான், நீங்க கீழே இருக்க மாட்டீங்க, செட்டைகளை விரிச்சு நீங்க பறக்க போறீங்க. ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க செட்டைகளை விரித்து நீங்க பாருங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அதை சொல்லித்தான் நம்ம எல்லாருமே பாட போறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாருமே கரங்களை தட்டி சந்தோஷமா பாடுவோமா? இது சிட்டைகளில் விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சிட்டைகளில் விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம்.
அவர் பெரியவர், பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்வார். எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. அவர் பெராசமா இருக்கிறார். ரெட்டிப்பான நன்மைகளை தருவார். ரெட்டிப்பான, நம்ம செலவாட்டி சின்ன சின்ன விஷயத்துக்கு வேணாலும் நம்ம ஒடிஞ்சு போயிடலாம். ஆனால் அவர் பெரியவர். நம்ம சூழ்நிலை காட்டிலும் அவர் பெரியவர். நம்ம பிரச்சனை காட்டிலும் அவர் பெரியவர். நம்ம தேவையை காட்டிலும் அவர் பெரியவர். அவர் பெரியவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவரை பார்க்க பார்க்க முகங்கள் வெக்கமே அடையாது. நீங்க எப்பெல்லாம் தேவனை பார்க்குறீங்களோ எந்த காரணத்தை கொண்டும் அவர் வெக்கப்படுத்த மாட்டார். அதனால தான் ஒரு வசனம் இருக்குது, The Lord will not leave you nor forsake you. உங்களை கைவிடவும் மாட்டாரு, உங்களை மறக்கவும் மாட்டாரு. அவர் அவ்வளோ பெரியவர். 2 கரங்களை உயர்த்தி சொல்லாமா, அப்பா நீர் போதும் ஏசப்பா. அன்னைக்கு அந்த 100 ஆடுங்களை ஒரு ஆடு விட்டு போயிடுச்சு. மறந்துட்டாரா? இல்லை, ஓடினாரு. ஒரு ஆடுக்கு ஓடினாரு. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு ஆடு மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை எங்கேச்சுன்னா போய் ஏதோ ஒரு இதில் விழுந்திருக்கலாம். இன்னைக்கு நம்மளை பார்த்து தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? ஐ எம் வெரி க்ளோஸ் டு யூ. நான் உன் கூட இருக்கிறேன், கவலைப்படாத. எதுவுமே இல்லாத நாட்கள்ல தேவன் நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் அவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்வோமா, அப்பா நீர் பெரியவரே சுவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஏசப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் டாடி காட். 1000 பேர் எங்க கூட இருந்தாலும் ஏசப்பா, நீங்க ஒருத்தர் எங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க பாவங்கள் எல்லாமே மன்னிச்சு எங்களை பிள்ளையா நீங்க மாத்திருக்கிறீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லாமா, அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஏசப்பா. உங்க அழகை நாங்க பார்க்கிறோம் ஏசப்பா. நீர் பெரியவர் இயேசுவே. அவர் முகங்களை பார்க்கிற ஒவ்வொருத்தவங்களுமே வெட்கப்படுத்த மாட்டார். அந்த அழகான முகத்தை பார்ப்போமா. அப்பா நீர் பெரியவர், நீங்க அழகானவர் இயேசுவே. உங்களை உயர்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம் இயேசுவே, உங்களை உயர்த்துகிறோம் இயேசுவே, உங்களை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல் அழகு
நம்ம எல்லாருமே கரங்களை உயர்த்தி சொல்வோமா? தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா? அந்த அழகானவரை துதிப்போமா? அந்த அன்பானவரை துதிப்போமா? நம்மளோட நேசரை துதிப்போமா? நம்மளோட மனவாளனை துதிப்போமா? அவர் பெரியவரா இருக்கிறார், அவர் சிறந்தவரா இருக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. அழகானவரே, உங்களை துதிக்கிறோம் ஏசப்பா. நன்றி 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 ஏசப்பா. அப்பா, நீங்க எங்களை ப்ரெஷியஸா நீங்க எங்களை உண்டாக்குனதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா, நீங்க நல்லவர் இயேசுவே. இன்னும் அதிகமாக ஏசப்பா உங்கள் வார்த்தையை கேட்க போகிறோம், நிறைய விஷயத்த நாங்கள் செய்ய போகிறோம் ஏசப்பா. ஆவியானவரே, நீங்கள் எங்கள் கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. வந்திருக்க ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் ஆசீர்வாதிங்க, நன்மைகளால் நிரப்புங்க ஆண்டவரே. மீதியான நேரத்தை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எல்லாருமே அப்படியே உட்கார்ந்துடலாம். இப்போ ஆக்சுவலாக ஒரு முக்கியமான தருணத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்த மெயின் ரீசன் என்னென்னா, நல்லா ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை நல்லா ஆராதிக்கணும், அடுத்தது அவரோட வார்த்தையை கேட்கணும் இல்லைங்களா? நம்ம மத்தியில் இன்னொரு ஸ்பெஷலான பர்சன் இருக்காங்க. அவங்க வந்துட்டு கிட்ஸ் மினிஸ்ட்ரியில் விபிஎஸ் மினிஸ்ட்ரி டிரெக்டராக இருந்து பல பிள்ளைகள் ஆண்டோரை வழி நடத்துறதுல அந்த ப்ரோக்ராமை கோஆர்டினேட் பண்ணுறதும், என்ன வகையான லெசன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு எல்லாத்துலேயும் டிரெக்ட் பண்ணி வழி நடத்துகிற ஒரு சகோதரியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெத்தலேஜி சர்ச் மினிஸ்ட்ரீஸில் இன்வால்வ்டாக இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் திங்கள்லேருந்து செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி வரைக்கும், மண்டே டு ஃப்ரைடே எவ்ரி டே ஜூம் மீட்டிங் மூலமாக அநேக பெண்களுக்கு உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. ஜூம் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பெண்கள் அதில் கலந்து கொண்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் பல ஊர்லேருந்து பெண்கள் கலந்து கொண்டு நிறைய பேர் உற்சாகம் அடைகிறாங்க. குடும்ப விஷயங்களும் சரி, கணவன் பிள்ளைகளை பராமரிக்கிற விஷயங்களும் சரி, ஒரு நல்ல சகோதரி, ஆண்டோட கிருபையை பெற்றவங்க, தேவனோட வார்த்தையில் அவங்க நல்ல ஞானத்தை பெற்றவங்க, அதிகமான தேவனோட வார்த்தையில் தங்கி இருக்கிற ஒரு சகோதரி. அவங்க நம்ம மத்தியில் இருந்து ஆண்டோட வார்த்தையை கொடுக்கறதுல நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். கரங்களை தட்டி மிஸ்ஸஸ் ஸ்மிர்னா ரூபன் அவர்களை நம்ம மேடைக்கு நல்ல உற்சாகம் அந்த சகோதரி நம்ம மேடை கிடைக்கலாம். அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக விமென்ஸ் சர்ச் சார்பாக நல்ல இன்னொரு வாட்டி உற்சாகமாக சோர்ந்து போகாமல் ஒரு வாட்டி கரங்களை தட்டிடலாமா? தேங்க்யூக்கா. ஸ்மிர்னாக்கா நம்ம பாஸ்டர் கிரேஸ்வன் பாஸ்டர், சீனியர் பாஸ்டர் அவரோட சிஸ்டர். அவங்க நம்ம மத்தியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். விமன் சர்ச் சார்பாக நம்ம மத்தியில் இருக்க சிஸ்டர் ஜெனி அவர்களை ஒரு மலர் பொக்கை கொடுத்து அவங்கள நம்மளை வரவேற்பாங்க. கரங்களை தட்டி வரவேற்கலாம்.
ஸோ பைபிள் எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. விமனுக்கு சார்பான, நமக்கு சார்பாக நல்லா உற்சாகமாக, என்கரேஜிங்காக, ப்ராக்டிக்கலாக நம்மளோட பேச போகிறாங்க. தேவன் நம்மளோட இடைப்படுவார். ஸோ நல்லா ரிசீவ் பண்ணிக்கலாம். எங்கன்னா கரங்களை தட்டணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை என்கரேஜ் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்கிற இடத்துல, அல்லேலூயா சொல்கிற இடத்துல, எந்த இடத்துல நீங்கள் உற்சாகப்படுவோம், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி அவனோட வார்த்தையை கேட்கலாம். ஓவர் டு யூ அக்கா. Thank you, Merlin. Once again, எல்லாருக்கும் praise the Lord. So a blessed and a very happy Women's Day to all of you. அட்வான்ஸாக விஷ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்குவீங்க இல்லையா? நாளைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோமா? இல்லை ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஸோ ப்ரெஷியஸ் விமன், இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆஸ் அ உமன் ஆஃப் காட், ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற பர்பஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வேறு லெவலில் ஃபங்க்ஷன் பண்ணுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சாம்ஸ் சாப்டர் 46 verse 5. இது நான் ப்ரொஜெக்ஷன் டீமுக்கு கொடுக்கல, பிளானும் பண்ணல. ஃபஸ்ட் டைம் பர்சனலாக ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்கிரிப்சர் தான். God is in the midst of her. She shall not be moved. God shall help her at the break of dawn. So in the varsho, I want to speak this over you. God is in the midst of you. You shall not be moved, and God shall help you at the break of dawn. தேவன் அது நடுவில் இருக்கிறார். நான் கொஞ்சம் ஷீன்ற வேர்டை டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டுமா தமிழில் படிக்கும்போது, தேவன் அவள் நடுவில் இருக்கிறார், அவள் அசைக்கப்படுவதில்லை. அதிகாலையிலே, அதாவது ஏற்ற காலத்திலே தேவன் அவளுக்கு சகாயம் பண்ணுவார். Amen. So I want to thank the Lord for this opportunity. But I want to thank Sangita, my sister-in-law. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, அக்கா உங்களை நான் கூப்பிடணும், நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ I want to thank God for the leadership and my sister-in-law. And I want to thank God for my family. ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லைனா, ஹஸ்பண்ட் எஸ்பெஷலி இல்லை கூட இருந்து நம்மளுக்கு மினிஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணனா கண்டிப்பாக எதுவும் செய்ய முடியாது. Am I right? நம்மலாம் இண்டிபெண்ட் சொல்கிறோம், பட் அப்படி இல்லைல்ல. ஆண்டவர் நம்மளை க்ரியேட் பண்ணது. உலகம் என்ன டீச் பண்ணும்? இண்டிபெண்ட்டாக இருங்கன்ட்டு. பைபிள் என்ன டீச் பண்ணுது? இன்டர்டிபெண்ட்டாக இருங்கன்னு. Am I right? அவங்களும் நம்ம மேலே டிபெண்ட் தான், நம்மளும் அவங்க மேலே டிபெண்ட் தான். அது சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வெக்கமே இல்லை. எஸ். ஸோ ஜூம் மீட்டிங்ஸ் பற்றியெல்லாம் சொன்னாங்க சிஸ்டர் மர்லின் இல்லைங்களா? ஸோ அந்த ஜூம் மீட்டிங்ஸ் டைம்லலாம் ஹஸ்பண்ட் குழந்தைங்களை பார்த்துக்கலன்னா என்னால் மினிஸ்ட்ரி பண்ண முடியாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் மினிஸ்ட்ரியாக இருந்தால் அவங்க அப்பப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஸோ திஸ் இஸ் லைக் 4 days a week. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் டே அவங்க பார்த்துக்கலன்னா என்னால் மினிஸ்ட்ரி செய்ய முடியாது. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் காட் ஃபார் அ கிரேட் ஃபேமிலி சப்போர்ட். அவங்க இங்கே இருக்காங்க, மை ஹஸ்பண்ட் அண்ட் மை சில்ட்ரன். அவங்களும் ஓகே ஃபார் அன் அண்டர்ஸ்டாண்டிங் சில்ட்ரன். அம்மா மினிஸ்ட்ரியில் இருக்காங்க, ப்ரீச் பண்ணிகிட்ருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ரியலைசேஷனில் எவ்வளோ டெம்டேஷன் இருந்தாலும் அம்மா கிட்ட வந்து பேசுகிறதுக்கு இல்லை, அம்மா மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோட தே ஸ்டே குவைட். ஸோ அந்த ஒரு குடும்பத்துக்காக, அந்த ஒரு சப்போர்ட்டுக்காக ஐ வாண்ட் டு தேங்க் காட். ஆமென். ஸோ நம்ம ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷால் வி ஆல் ஸ்டார்ட்? ஜீசஸ், we want to thank you, Lord, that you are here in our midst right now. Lord, Bible says, where can I go from you? For you have the words of eternal life. ஏசப்பா, உங்களை விட்டு நாங்கள் எங்கே போக முடியும்? எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை யார் கொடுப்பா? நீங்கள் தான் ஏசப்பா. ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடம் தான் உண்டேசுவே. உங்ககிட்ட தான் ஏசப்பா இருக்குது. உங்களை தவிர எங்களை ஆறுதல் படுத்த, எங்களை பலப்படுத்த, எங்களை ஸ்திரப்படுத்த யாராலையும் முடியாது இயேசுவே. எங்களோட உள்ளார்ந்த தேவைகளை அறிகிற தேவன், நீங்கள் எங்க கூட பேச போகிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். மினிஸ்டர் டு அஸ் லார்ட். We open up ourselves for your word. Speak to us today, Lord. In the name of Jesus we pray. Amen. 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 ஸோ நான் இன்றைக்கி தங்கிலீஷில் பேச போகிறேன். எல்லாருக்கும் தங்கிலீஷ் வருமா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழில் பேசிகிட்டு இருக்கேன், இப்படி ஒரு மைக் பிடிச்சி. ஸோ வீட்டில் தமிழ் தான் பேசுகிறேன். டெஃபினெட்லி நான் அமெரிக்காவில் பிறந்தெல்லாம் வளரல. ஆனால் நான் பேசுகிற தமிழில் நிறைய இங்கிலீஷ் கலந்துருக்கும். இஸ் தட் ஓகே? டீலா?
நம்ம எல்லாருக்கும் புரியும் இல்லைங்களா? அங்கங்கே ஏதாவது தமிழ் வார்த்தை எனக்கு தெரியலன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் தமிழ் சர்ச் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா ரெகுலராக? ஸோ உங்களுக்கு ஒரு பாஸ்டர் நல்ல வேர்ட்ஸோட மீனிங்கு, க்ரீக்கு, ஹீப்ரு எல்லாம் நீங்கள் கற்று வச்சுட்ருக்கீங்க எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஷால் வி ஸ்டார்ட்? ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட் த மெசேஜ், லேடிஸ் கிட்ட ரொம்ப பாப்புலரான இமோஷன்ஸ் என்னது ஒரு டிஸ்கஷனில் ஸ்டார்ட் பண்ணலாமே. லேடிஸ்னால் இந்த இமோஷன் அப்படின்ட்டு சில ஐடியாஸ் இருக்கும் இல்லையா நம்ம மைண்டில். ஸோ லேடிஸ்னால் எந்தெந்த இமோஷனை ரொம்ப அதிகமாக காட்டுவாங்க? நீங்கள் பேசணும். அழுவாங்க, யார் சொன்னது? சூப்பர், தேங்க்யூ ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன்ஸ். அது உண்மையா இல்லையா? அழுகாத லேடிஸ் எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். அழுக மாட்டேன் யஷிகா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன இமோஷன்ஸ்? கோவப்படுவாங்க, ஓகே. பாசம் காட்டுவாங்க, ஓகே. இதே ஜென்ஸ் பற்றி சொல்லியிருந்தா நம்ம பெரிய லிஸ்ட் கொடுத்துருப்போம். பேசவே மாட்டேங்கிறாங்க சிஸ்டர், ஃபோனே நோண்டிகிட்டு இருக்காங்க, ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னப்பா யோசிக்கணும்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னப்பா சமைக்கிறதுன்னு கேட்டால் ஏதாவது சமைவாங்க. அந்த ஏதாவது தான் என்னதுன்னு தெரியல. ஓகே, வாட் ஆர் த அதர் இமோஷன்ஸ் தட் வி நோ அபவுட்? ஓவர் திங்கிங், ஓகே. நாகிங், ஓகே. நான் அக்செப்ட் பண்ணியே ஆகணும், பிகாஸ் பைபிள்லேயும் வசனம் இருக்குது இல்லையா? நம்மளை பற்றி நான் குற்றம் கண்டுபிடிக்கிறோன்னு நினைக்காதீங்க, நம்ம டயக்னோஸ் பண்ணால் தான் ட்ரீட் பண்ண முடியும் இல்லையா? ஓகே, நாகிங். அப்புறம் அசம்ஷன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன், கவனம், கவலை. ஓகே ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவலை. சாக்ரிஃபைஸ், ஓகே ஓகே. தேங்க்யூ, உங்களோட எல்லா கான்ட்ரிபியூஷனுக்காக நன்றி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்மளாம் நம்மளை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக சொல்லலை, நிறைய நெகட்டிவ் விஷயத்தை தான் வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது உண்மையும் கூட இல்லைங்களா? ஜென்ரலாகவே விமன்னா எப்படி அப்படின்ட்டு சொசைட்டிக்கு ஒரு ஐடியா இருக்குது. மேக்ஸிமம் டைம் ஜோக் பண்ணோன்னா லேடிஸோட இமோஷன்ஸை வச்சு தான் நம்மளுக்கு ஜோக்கே வருது. நான் அப்படி சொன்னவங்களை எல்லாத்தையும் குற்றப்படுத்தலை, நானும் ஜோக் அடிச்சிருக்கேன், சிரிச்சிருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் என்ன ஹஸ்பண்ட், பிரதர்இன்லா, அவங்க பிரதர்இன்லா, எங்கள் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து கூட கலாட்டா பண்ணுவாங்க லேடிஸை. நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக சொல்ல, பட் இட் இஸ் ஸோ ட்ரூ. அவங்க சில நேரம் சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மை தான். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் லேடிஸ்னால் கோவப்படுவாங்க, லேடிஸ்னால் இரிட்டேட்டடாக இருப்பாங்க. விமென், தே ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட், தே ஆர் ஆங்க்ரி, தே ஆர் நாகிங் அப்படின்ற ஒரு ஐடியா சொசைட்டியோட மைண்டில் ஸ்டே ஆகிருக்கு. பிகாஸ் அவங்க அதை தான் பார்க்குறாங்க இல்லைங்களா? ஜென்ரலாகவே ஒரு உமனா, ஓகே, ஷில் பி வெரி டாக்கட்டிவ். உமனா, அதே கல்யாணமான லேடியா, கண்டிப்பாக கோபம் இருக்கும். இந்த ஒரு ஐடியா நமக்குள்ளே எப்படி வந்துச்சு? த ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம பார்த்து கேட்டு இதுதான் உண்மை, இதுதான் கரெக்டுன்னு நம்புகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு மேலே ஒரு மீடியான்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கிலலாம் என்ன டீச் பண்ணுறாங்கன்னா, யாராவது உங்களை கோவக்காரின்னு சொன்னால் சேஞ்ச் பண்ணிக்காதீங்க, பி யோர் செல்ஃப். கேள்விப்பட்டது இல்லைங்களா அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம்? இப்போ டுடேஸ் ஜெனரேஷன், வாட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் ஆர் வி கெட்டிங் எக்ஸ்போஸ் டு? பி யோர் செல்ஃப், பி யோர் ஓன் காட். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா தூக்கி மிதிச்சுட்டு போயிட்டே இரு. நீங்கள் பார்த்ததே இல்லையா ஷார்ட்ஸ், ரீல்ஸ், இந்த ஐடியாஸ் எல்லாம்? ஓகே. So the world is telling us to be ourselves. You don't have to change. Let the world change if they want to change, but you be the same. இதுதான் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, we justify our negative emotions because of our hormonal changes. விமென்ஸ் மீட்டிங்கில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வெளிப்படையாக பேச முடியும். ஏன் கோவம் வருது? ஏன்னா எனக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ். சில விஷயத்தெல்லாம் கட் அண்ட் ரைட்டாக கரெக்டான வேர்ட் யூஸ் பண்ணி நான் பேச போகிறேன். மென் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம். ஓகே. ஏன் கோவம் வருது? ஏன்னா பீரியட்ஸ் டேட்டுப்பா. ஏன்னா நம்மளுக்கு சைக்கிள் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பீரியட்ஸ் அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கும், முன்னாடி நாள் கொஞ்சம் சோர்வாக இருக்கும், அதுக்கு முந்தின சில நாட்களில் எக்ஸைட்டடாக இருப்போம். ஹார்மோன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது எக்ஸைட்டடாக இருப்போம், ஹார்மோன்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும்போது லோவாக இருக்கும். ஸோ நம்மளோட எல்லா இமோஷன்ஸ்க்கும் ப்ளேம் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ ரீசன். கேட்டால் ஹார்மோன்ஸ். அம்மா ஏன்ப்பா கோவமாக இருக்காங்க? அவருக்கு ஹார்மோன்ஸ்ப்பா. ஸோ நம்ம இதை கேட்டு நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட், நான் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட், எனக்கும் ஹார்மோன்ஸ் பற்றியெல்லாம் நல்ல ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் என்னோட எல்லா இமோஷன்ஸ்க்கும் ஹார்மோன்ஸ் தான் காரணம்னு நான் நினச்சேன்னா ஐ வில் நெவர் ஒர்க் ஆன் இட். கரெக்டா? இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், அது உண்மையா?
ஆர் ஹார்மோன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் ஆர் இமோஷன்ஸ். ஏன் கோவப்படுறேன்? ஹார்மோன்ஸ். ஏன் இரிட்டேட்டடாக இருக்கிற? ஹார்மோன்ஸ். ஏன் திட்டிகிட்டே இருக்கீங்க? ஹார்மோன்ஸ். அது உண்மையா? பேசிக்கலாக அப்படி தான் நம்ம நினச்சோம். பட் நான் உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி சொல்லட்டுங்களா? As a man thinks in his heart, I have this verse on for the projection. Proverbs chapter 23 verse 7 says, Proverbs chapter 23 verse 7 என்ன இருக்குன்னா, as a man thinks in his heart, so is he. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஸோ நம்மளோட இமோஷன்ஸ்க்கு காரணம் நம்மளோட தாட் லைஃப். ஹேவிங் செட் தட், ஹார்மோன்ஸ்னால எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஹார்மோன்ஸ் நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணுது. நம்மளுக்கு டயர்டா, வீக்கா, லோவா இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் ஹார்மோன்ஸ். ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற சோர்வுக்கும் டயர்ட்னஸையும் கோபமாக மாற்றுறது நம்மளோட டிசிஷன் தான். எஸ் ஆர் நோ? அக்ரீட்? நம்ம இது ஒரு பெரிய ப்ரீச்சிங்காக அப்படிலாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். இது ஒரு ஷேரிங். என் ஹார்ட்டில் இருக்கிறத நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். எஸ் ஆர் நோ சொல்லுங்கள். இஸ் தட் ஓகே? கூல்? ஓகே. ஸோ ஹார்மோன்ஸ் cannot dictate our emotions. இன்றைக்கி நம்ம நிறைய இமோஷனல் பாண்டேஜஸை பிரேக் பண்ண போகிறோம். ஒரு பிரேக் த்ரூ இருக்கும் நம்மளோட இமோஷனல் லைஃப்பில் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி சில டிசெப்ஷன்ஸை நம்ம பிரேக் பண்ண போகிறோம். என்னோட கோவத்துக்கு காரணம் என்னோட ஏஜ், என்னோட கோவத்துக்கு காரணம் என்னோட ஹார்மோன்ஸ் அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு டிசெப்ஷனை நம்ம நம்மளால பிரேக் பண்ணிடலாம். ஏன்னா எவ்வளோதான் ஹார்மோன்ஸ் நம்ம உடம்பை டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்ம மைண்டை சமாதானமாக வச்சுக்கிறது, நம்ம ஹார்ட்டை சமாதானமாக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆஸ் அ மேன் திங்க்ஸ் இன் ஹிஸ் ஹார்ட், ஸோ இஸ் ஹி. இந்த இமோஷன்ஸ் எல்லாம் நான் நார்மலாக தான் இருக்கேன், எல்லா லேடிஸும் கோவப்படுறாங்க, நானும் கோவப்படுறேன், இதெல்லாம் நார்மல் அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி எம்ப்ரேஸ் பண்ணிட்டோன்னா, நான் இப்படி தான் இருக்க போகிறேன்ப்பா, இதுதான் நான், தட் இஸ் மீ, நான் ரொம்ப சென்சிட்டிவ். ரொம்ப சென்சிட்டிவ்னா ரொம்ப இமோஷ்னல்னு அர்த்தம். இமோஷ்னலாக இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவலாக இருக்க முடியாது இல்லையா? யூ கேன் பி இமோஷ்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அட் த சேம் டைம். ஆல்வேஸ் நம்ம எல்லாருமே இமோஷ்னல் ஆகி ஒரு பிரேக் டவுன் ஆகுது, அதெல்லாம் உண்மை. எப்போதுமே இமோஷ்னலாக இருந்தால் எப்போதுமே ஸ்பிரிச்சுவலாக இருக்க முடியாது தானே உண்மை. ஒன்று இமோஷன் லீடராக இருக்கணும், இல்லைனா ஸ்பிரிட் லீடராக இருக்கணும். கரெக்டாக? இப்போ நான் இவ்வளோ நாள் நம்ம கொஞ்சம் ஒரு பெருமை இருந்துச்சு, ஐ எம் அன் இமோஷனல் பர்சன், ஐ எம் வெரி சென்சிட்டிவ். You should be sad about it. My dear friend, pray about it. Get over it. You can't be sensitive always. You have to work on your sensitivity. You can't say நான் emotional அப்படின்ட்டு அதே பாலை விளையாடிட்டு இருக்க முடியாது. No, you can't keep kicking the same ball. We need to break out of it. So, emotional tantrums, என்னோட இமோஷனல் ட்ராமா எல்லாமே நார்மல்னு நினச்சோன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். இதில் இருக்கிற ஒரு சைடு எஃபெக்ட் என்னென்னா, we will misrepresent ourselves. அப்படின்னா நம்மளை பற்றி ஜனங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு நாமளே ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். நம்மளுக்கெல்லாம் இந்த வசனம் தெரியும் இல்லையா? இன் 1 Samuel chapter 16 verse 7 it says, God looks at the heart, man looks at the outward appearance, but God looks at the heart. அந்த வசனம் தெரியும் இல்லைங்களா எல்லாருக்கும்? மனுஷனும் என்னத்தை பார்க்குறான்? முகத்தை. ஆண்டவர் இருதயத்தை. அதை நம்ம மாடுலேஷன் மாற்றி படிக்கலாமா? மனுஷனோ முகத்தை தான் பார்க்கிறான், ஆண்டவர் தான் இருதயத்தை பார்க்கிறார். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், மனுஷனோ உன்னோட இமோஷன்ஸை தான் பார்க்குறாங்க, ஆண்டவர் தான் உன்னோட இதயத்தை பார்க்குறார். அதாவது என்னோட விசுவாசம் ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எக்ஸ்டர்னல் இமோஷன்ஸை நம்ம மாடிஃபை பண்ணலன்னா மனுஷன் உன் விசுவாசத்தை பார்க்க மாட்டான், மனுஷன் உன் இமோஷன்ஸை தான் பார்க்குவான். இப்போ நம்ம லைஃப்பில் நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வந்து மனிதர்கள் மூலமாக கொண்டு வரணும். எஸ் ஆர்றோம்? அப்போது மனுஷன் நம்மளை இமோஷ்னல் பர்சனாக, ஒரு டேண்ட்ரம் இருக்கிற பர்சனாக, ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கிற பர்சனாக பார்த்தா நம்மளுக்கு தேவைப்படுற டிவைன் ப்ரமோஷன்ஸும் டிவைன் கனெக்ஷன்ஸும் எப்படி கிடைக்கும்? ஆண்டவருக்கு என் விசுவாசம் தெரியும், சரி உன்னோட பேஷன்ஸ் உன்னோட பாஸுக்கும் தெரியட்டும், என்னோட பக்தி ஆண்டவருக்கு தெரியட்டும், உன்னோட பக்தி மூலமாக வர்ற ஒரு பேஷன்ஸ் உங்கள் கணவருக்கும் தெரியட்டும். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், விஸ்வாசம் ஆண்டவருக்கு தெரியும், நான் இஷ்டப்படி இமோஷன் காட்டுவேன் அப்படின்ற ஒரு டிசெப்ஷனை நம்ம பிரேக் பண்ணலாம். பிகாஸ் we should not be misrepresenting ourselves. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்குவார், அந்த விசுவாசத்துக்கு தேவையான பலன் ஆண்டவர் கொடுக்குவார், அதெல்லாம் உண்மை. ஆனால் ஆண்டவர் ரிலேஷன்ஷிப்ஸ் மூலமாக நம்மளுக்கு செய்யணும்னு நினைக்கிற காரியங்களை நடைபெறாமல் இருக்கிறதுக்கு நம்மளே ஒரு தடையாக இருக்கும். இது நடக்கக்கூடாதுன்னா ரிலேஷன்ஷிப்பை செட்ரேட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி நம்மளை வெளியில் எக்ஸிபிட் பண்ணிக்கிறோம், நம்மளோட இமோஷன்ஸை வெளியில் எப்படி காட்டுறோம்,
அப்படின்றத நம்ம கரெக்டாக மாடிஃபை பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி the word is all about breaking emotional bondage. ஸோ ஐ ஆம் ஷுர் இந்த டாபிக் வந்து சிங்கிளாக இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இது ரொம்ப சூட்டபிளான டாபிக். எஸ் ஆர் நோ? சில நேரம் நம்ம நினைக்குவோம் காலப்போக்கில் எல்லாம் சரியாயிரும், நான் ரொம்ப கோவப்படுறேன், ஹஸ்பண்ட் நல்லாயிட்டா நான் நல்லாயிடுவேன், அவங்க குடி விட்டா நான் காம் ஆகிடுவேன், பிள்ளைங்க நல்லா படித்தா சண்டையே போட மாட்டேன், நான் மட்டும் வீடு கட்டிட்டா கம்ப்ளைண்டே பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் we think things will happen passively. வெளியில் இருக்கிற திங்ஸ்னால என்னோட கோவம் இதெல்லாம் செட்டில் ஆயிரும். பட் அது that is not the truth, my dear friend. Nothing happens passively. நம்ம நல்லா வாழ்வோம் நினச்சி செத்தே போன எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம நல்லா வாழ மாட்டோம்னு நான் சொல்லலை, ஆனால் we need to take active measures. சரி, நம்ம நல்லா வாழணும், கோவம் இல்லாமல் எரிச்சல் இல்லாமல் சமாதானமாக வாழணும். வாட் ஆர் வி டூயிங் அபவுட் இட்? நான் இப்போ ஒர்க்ஸ் மென்டாலிட்டி உங்களுக்கு டீச் பண்ணல, பட் பிலீவிங், ரிசீவிங், கிளைமிங், ப்ரேயிங், இது எல்லாத்தையும் நான் இங்கிலீஷில் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமா இப்போ? இட்ஸ் ஓகே இல்லைங்களா? விசுவாசிச்சு வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை அறிக்கை செஞ்சு என்னென்னலாம் செய்ய முடியுமோ ஃபார் our lives to be changed, அதெல்லாம் செய்யணும் இல்லைங்களா? ஸோ ஆக்டிவ் மெஷர்ஸ் எடுத்து நமக்குள்ளே இருக்கிற இமோஷ்னல் பாண்டேஜஸை நம்ம இன்றைக்கி பிரேக் பண்ண போகிறோம். ஆமென். சரி, இன்ட்ரடியூசிங் த பைபிள் கேரக்டர். இன்றைக்கி இது பேசேஜ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி நான் ஒரு ரிடில் சொல்கிறேன், ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். எந்த அம்மாவை பற்றி நான் பேசுகிறேன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, ரெடியா? ஓகே. இவங்களுக்கு எந்த அளவுக்கு டென்ஷன் இருந்துச்சுன்னா, எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா, ஒரு சபை மத்தியில், சபைனா சர்ச்சில் ஒரு கேதரிங் மத்தியில் எந்திரிச்சு வந்து காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு போயிட்டாங்க. கத்திட்டு போயிட்டு கூட ஏசு இருந்தார், ஏசுவையும் கத்திட்டு போயிட்டாங்க. யார் இவங்க? மார்த்தா. ஓகே, நம்மளுக்கெல்லாம் ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இல்லைங்களா மார்த்தா? இவ்வளோ நாள் நம்ம மேரியை தான் ஹீரோவாக பார்த்துருக்கோம், ஆனால் இன்றைக்கி நம்ம மார்த்தாவை ஹீரோவாக பார்க்க போகிறோம். அவங்களுக்கு நெகட்டிவ் திங்ஸ் இருந்துச்சு, ஆனாலும் இந்த ஸ்டோரியில் அவங்க தான் ஹீரோ. நமக்குள்ளே நெகட்டிவ் திங்ஸ் இருக்குது, ஆனாலும் நம்ம கதையில் நம்ம தானே ஹீரோ. ஸோ மார்த்தா இஸ் ஜஸ்ட் லைக் ஒன் ஆஃப் அஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் டு த ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஏன் மார்த்தா ஏசுக்கிட்ட திட்டு வாங்கினாங்க. ஆக்சுவலாக அவங்க திட்டே வாங்கலை, ஆனால் ஏசு இந்த வார்த்தையை ஏன் சொன்னார் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பேசேஜ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இவ்வளோ நாள் நம்மளுக்கு இந்த ஸ்டோரியை பற்றி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு? மார்த்தா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, மேரி ஏசு பதத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. மார்த்தா வந்து ஏன் தங்கச்சியை ஏன் ஹெல்ப் பண்ண அனுப்பல அப்படின்ட்டு தங்கச்சியும் திட்டி ஏசியும் திட்டினாங்க. ஏசு வந்து மார்த்தா நீ ரொம்ப கவலைப்படுற, இவங்க பெஸ்ட் பார்ட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஏசு வந்து மார்த்தாவை திட்டுறாரு, நீயும் வந்து உட்காந்து கேட்டிருக்கணும்ல, உனக்கு என்ன பெரிய சமையல் வேண்டி கிடக்கு அப்படின்ட்டு ஏசு திட்டுறாருன்னு தானே நம்ம நினச்சிட்டு இருந்தோம். நம்ம யோசிக்குவோம், வீட்லேயும் இதுதான் ஏசப்பா கேட்குறோம், நம்ம அவ்வளோ சமைச்சாலும் யாரும் அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல, அவ்வளோ பிளான் பண்ணி பண்ணாலும் அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்களும் இதுவே பண்ணுறீங்களா ஏசப்பா? ஸோ தட் இஸ் நாட் ஆக்சுவலி வாட் ஜீசஸ் செட். நம்ம இப்போ பேசேஜ்குள்ளே போகலாமா? லெட்ஸ் ஓப்பன் our Bibles to Luke chapter 10 verses 41 and 42. And Jesus answered and said unto her, Martha, Martha, thou art careful and troubled about many things, but one thing is needful, and Mary has chosen that good part which shall not be taken away from her. Verse 41 மட்டும் மறுபடியும் நான் படிக்கிறேன். Martha, Martha, thou art careful and troubled about many things. In the first place, I want to clarify that this is not about cooking, this is not about food, this is not about serving. ஜீசஸ் வந்து மார்த்தா நீ சமையலை பற்றி கவலைப்படுற, மார்த்தா நீ சாப்பாடை பற்றியே கவலைப்படுற, மார்த்தா சர்வ் பண்ணுறதை பற்றியே யோசிக்கிறேன்னு சொல்ல. ஏசு என்ன சொன்னார்? மார்த்தா யூ ஆர் வரிட் அபவுட் மெனி திங்ஸ். அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரே ஒரு திங் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. ஆண்டவர் வந்து மார்த்தாவை எப்போதும் சர்வ் பண்ணி நான் குக்கிங் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால he didn't start speaking to her or he didn't start scolding her. பிரச்சனை குக்கிங்கும் இல்லை, சர்விங்கும் இல்லை, ஃபுட்டும் இல்லை, அதையும் தாண்டி அப்படி தான் ஜனங்க நினச்சிக்குவாங்க. பாரு, குக் பண்ணுறாங்க, இரிட்டேட் ஆகுறாங்க, வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க, எங்கள் வீட்டில் இருந்து ஆள் வந்தாலே அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல, அதுக்கு தான் திட்டிகிட்டே சமைக்கிறாங்க அப்படின்னு
அவங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம ஏன் திட்டுறோம், நம்ம ஏன் கோவப்படுறோம். நான் அவ்வளோ வேலை இழுத்து போட்டு செய்யும்போது நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்களேன்னு தான் நம்மளுக்கு டென்ஷன் வரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவல் ரீசன் வேறு, வெளியில் தெரிகிற ரீசன் வேறு. ப்ரீவியஸ் வேர்ஸில் பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் ஷி வாஸ் கம்பர்ட் அபவுட் மச் சர்விங்ன்னு இருக்குது. கம்பர்ட்னா நம்ம நிறைய வாட்டி நினச்சிக்கிறோம், சில வேர்ஷனில் டிஸ்ட்ராக்டட்னு எழுதியிருக்கு. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கம்பர்ட் நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்ததில், கம்பர்ட்னா ஓடி ஆடிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம், நாட் எக்ஸாக்ட்லி டிஸ்ட்ராக்டட். ஓகே, ஸோ அவங்க குக்கிங் பண்ணி ஓடி ஆடிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இயேசு சொல்கிறாரு, மார்த்தா மார்த்தா, யூ ஆர் கேர்ஃபுல் அண்ட் ட்ரபிள்ட் அபவுட் மெனி திங்ஸ். ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி சில விஷயங்கள் பேசலாம். பிகாஸ் மார்த்தா வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டபிள் பர்சன். ஹாஸ்பிட்டாலிட்டினா என்னது? வீட்டுக்கு யாராவது வந்தால் அவங்கள நல்லா கவனிச்சிக்கிறது பேர் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் அ கிஃப்ட். ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் அ ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட். உண்மையாலுமே ஆவினால் நடத்தப்படுறவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா பண்ணுவாங்க. ஆவியில் நடத்தப்பட்டவங்க வீட்டுக்கு வந்தவங்கள சந்தோஷமாக கவனிக்குவாங்க, என்ன இருக்கோ முழு மனசோடு கொடுக்குவாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் அ கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இன்னொரு விஷயம், ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் அ டூல் ஃபார் மினிஸ்ட்ரி. கிட்டார் வாசிக்க முடியலையே, கீபோர்டு வாசிக்க முடியலையே, என்னால் எப்படி ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்கிற எல்லா லேடிஸுக்கும் இந்த ஒரு ரெவலேஷன். பஜ்ஜி சுட தெரிஞ்சாலும் ஊழியம் பண்ணலாம். வீட்டில் நல்ல சமையல் செய்ய தெரியுமா? ஒரு நல்ல ஒரு டீசெண்டான வீடு ஆண்டவர் கொடுத்துருக்காரா? கால் பீப்புள். அவங்கள வந்து ஒரு ஸ்நாக்குக்கு வாங்கலாம், வீட்டுக்குன்னு கூப்பிடுங்க. கூப்பிட்டுட்டு அவங்க சாப்பிட்ற நேரத்தில் ஆண்டவரோட அன்பை ஷேர் பண்ணுங்கள். அது ஊழியம் இல்லையா? எவ்வளோ நாள் நம்மளுக்கு கிட்டார் தெரியல, கீபோர்ட் தெரியல, என்ன செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, சரியாக பாட மாட்டேங்கிறேன், எவ்வளோ நாள் நம்ம கிடைக்காத சான்ஸை இன்னும் யோசிச்சு இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம்? இட்ஸ் அ டூல். நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் வீட்டில் இங்கே லைஃப் செல்லுன்னு தான் சொல்கிறீங்களா? லைஃப் குரூப் எவ்வளோ பேர் வீட்டில் நடக்குது? 1 2 3 ஓகே 4 ஓகே, இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஐ திங்க் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? லைஃப் குரூப்புக்கு வீடை ஓப்பன் பண்ணுறது இஸ் நாட் அட் ஆல் அன் ஈஸி டாஸ்க். ஒரே ஒரு நாள் கெஸ்ட்டு வந்துட்டு போனாலும் அவ்வளோ வேலை செஞ்சு வீட்டை சுத்தமாக வச்சு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ டென்ஷன் உள்ள ஒரு விஷயம் அது. வாரம் வாரம் வீட்டுக்கு தே கீப் த ஹவுஸ் ரெடி ஃபார் லைஃப் குரூப்னா அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும். கமிட்மெண்ட்னா மனசளவு மட்டும் இல்லை, முயற்சி. குடும்பமே சேர்ந்து வீடு க்ளீன் பண்ணும். என்றைக்கும் வீடு க்ளீன் பண்ணாத ஐயாவும் சேர்ந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்? லைஃப் குரூப் நடக்குது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் அ டூல் ஃபார் மினிஸ்ட்ரி. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜீசஸ் வில் நெவர் இன்சல்ட் அ பர்சன்ஸ் எஃபர்ட்ஸ். ஒரு சமையல் செய்யணும், அதில் எவ்வளோ பிளானிங் இருக்குது. சடனாக வந்து எனக்கு இட்லி கொடுனா கொடுக்க முடியுமா? ப்ரீவியஸ் டேவே மாவுக்காக ஊற வச்சு அரைச்சி கரெக்டாக ஃபர்மெண்ட் ஆச்சான்னு பார்த்து, இன்றைக்கி கபாப் வேணுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வாங்கி மேரினேட் பண்ணி வச்சுருக்கணும். சடனாக பிரியாணி வேணுன்னா வராது, மட்டன் கடைக்கு போகணும், கறி வாங்கணும், கரெக்டாக இல்லைங்களா? ஸோ மார்த்தா வந்து குக்கிங் பண்ணும்போது அதுக்காக அநேக முயற்சிகள் எடுத்திருக்காங்க, அநேக எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் வெறும் குக்கிங் தான் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஜீசஸ் ஹெல்ப் பண்ணியிருக்குவார். அவருக்கெல்லாம் குக்கிங் கற்றுக் கொடுக்குற அவசியம் இருக்குது. அவர் எக்ஸலண்ட்டாக ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணுவார். அவர் சொல்லிட்டு, மார்த்தா உனக்கு வந்து இங்கே உட்காந்து வார்த்தையை கேட்கணும்னு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஒரு 5 ரொட்டி மட்டும் பண்ணி வைக்கிறியா பாரு, வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். ஒரு 2 ஃபிஷ் மட்டும் பொறிச்சு வைமா, நான் 5,000 பேரை பார்த்துட்டேன், இதெல்லாம் ஏமாத்திரம். ஸோ நான் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். கொஞ்சம் டெசர்ட்டு வெல்கம் ட்ரிங்க்கெல்லாம் கவலைப்படாத, தண்ணி மட்டும் ஊற்றி வை, நீ ஊற்ற அது வைனா மாறிக்கும். ஸோ ஜீசஸ் வந்து உண்மையாலுமே குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். எஸ் சார். ஸோ ஹேவிங் செட் ஆல் திஸ், நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஆண்டவர் ஹாஸ்பிட்டாலிட்டியை இன்சல்ட் பண்ணல, முயற்சியை இன்சல்ட் பண்ணல. வேற ஒரு விஷயம் இருந்துச்சு. என்ன விஷயம்னா, மார்த்தாக்கு மேரி மேலே வேற ஒரு கோவம். அது என்ன கோவம் நம்ம இன்னொரு பேசேஜ் மூலமாக கண்டுபிடிக்க போகிறோம். சைக்காலஜியில் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குது. ப்ரொஜெக்ஷன்னா என்னென்னா, நம்மளுக்கு ஒருத்தர் மேலே ஒரு கோவம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த கோவத்தை நம்ம டைரெக்டாக சொல்ல முடியலன்னா வேறு ஒரு ரீசன் காமிச்சு அவங்க மேலே கோவப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸில் நம்மளை விட ஸ்மார்ட்டான ஒரு ஜூனியர் வந்தால் நம்மளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி, ஏன் வேலை போயிருமோ, அவங்கள எடுத்துருவாங்களோ, 2 பேரும் ஒரே பொசிஷனுக்கு ஏன் 2 பேரை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு என்னை விட சின்ன வயசு, ஃப்ரெஷ், என்னது ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுது, எனக்கு தெரியாத டெக்னிக்ஸ் எல்லாம் அதுக்கு தெரியுது, ஸோ என் வேலை போக சான்ஸ் இருக்குது. அது வந்து பயம், இன்செக்யூரிட்டி. ஆனால் நம்ம சீனியர்ன்றதுனால அந்த பொண்ணுக்கிட்ட எப்போதும் நம்ம நோண்டிகிட்டே மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். ஏன்?
என்னோட இன்செக்யூரிட்டி என்னால் டைரெக்டாக சொல்ல முடியல. என்னோட வேலை போயிடுமோன்ற பயம், அதை நான் ஓப்பனாக காட்ட முடியாது இல்லையா? அதை வந்து நான் வேறு ஏதாவது ஒரு குற்றம் மூலமாக அவங்கள ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். திஸ் இஸ் கால்ட் ப்ரொஜெக்ஷன். புரிஞ்சிச்சுங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து ஆனிவர்சரி டேட் மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஏன்பா ஆனிவர்சரி டேட் மறக்கிற அப்படி நமக்கு ஒரு செம்ம கோவம். நம்ம போய் சண்டை போட்டோன்னா, இந்த சின்ன விஷயத்துக்காக நீ அவ்வளோ பெரிய சண்டை போடுறியா, இதுதான் நீ ஆவியில் நடத்தப்படுறதா அப்படின்னு பெருசாகும் கேஸு. அதனால நம்ம வேறு ரீசன் கண்டுபிடிக்குவோம். ஹோம்ஒர்க்குக்கு ஹெல்ப்பே பண்ணுறதில்ல, இப்போல்லாம் சரியாகவே வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஆக்சுவல் ரீசன் வேறு, ஆனால் அதை நம்ம டைரெக்டாக காட்ட முடியலன்னா வேறு ஏதாவது ஒரு ரீசன் நம்ம ஹார்ட் பிக்கப் பண்ணிக்கும். இது வந்து விமென்குள்ளே இருக்கிற ஒரு காமன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது ரீசன் சொல்லி அவங்கள நோண்டிகிட்டே இருப்போம். நம்ம கேட்டால் அவங்க, நீ மட்டும் என்னோடய ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. சும்மா எதுக்கு பிரச்சனை? நான் கேட்க போய், சரி நான் உன் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணுறேன், என் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு மேக்ஸிமம் காசு நம்ம மாமியாருக்கெல்லாம் அனுப்பிட்டாங்கன்னா, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரியலாகவே நம்மளோட மைண்டில் ரொம்ப கேல்குலேஷன் ஓடும். ஆமாவா இல்லையா? இல்லைங்களா? ஸோ நம்ம ரொம்ப கேல்குலேட்டட் மூவ் தான். டைரெக்டான நிறைய விஷயங்களை சொல்ல மாட்டோம், ஆனால் இன்டைரக்டாக நம்மளோட ஹர்ட்ஸை வெளிப்படுத்துவோம். தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஜெக்ஷன். சைக்காலஜியில் இந்த வேர்டெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலன்னா பரவாயில்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, வி ஆர் ஐடென்டிஃபையிங் வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் இன் ourselves. நம்ம ஏன் ரொம்ப ಕಿರಿಕಿರಿன்னு சொல்லுவோம்ல கன்னடாவில், ನಾವು ಯಾಕೆ ತುಂಬ ಕಿರಿಕಿರಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ அப்படின்னா நம்ம ஏன் நம்ம ரொம்ப இரிட்டேட்டடாக கிராங்கியாக இருக்கோன்னா, we have a reason. We are unable to show that reason directly. We find out some other reason to be upset. டைரெக்டாக அந்த ரீசன் காட்ட முடியல, வேறு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சி கோவப்பட்டுருக்கோம். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன் வித் மார்த்தா. மார்த்தாக்கு வந்து மேரி மேலே ஒரு கோவம். அந்த கோவத்தை டைரெக்டாக காட்ட முடியலன்ட்டு இந்த ரீசன் கண்டுபிடிச்சி அவங்கள திட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ மார்த்தா மேலே ஆக்சுவலாக என்ன கோவம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதே பேசேஜில் நம்மளுக்கு இந்த லூக் சாப்டர் 10 என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு? மார்த்தா குக் பண்ணிட்டு இருந்தாங்க, மேரி பாதத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜீசஸ் மார்த்தா மார்த்தா அந்த சென்டென்ஸ் சொல்லி அந்த வசனம் சொல்கிறாரு. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் சில திங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ வில் ஓப்பன் our Bibles to the book of John chapter 12. இது சேம் இன்சிடெண்ட். verse 2 சொல்லுது, John chapter 12 verse 2. There they made him a supper and Martha served. Same incidentங்களா? So this was again a time where Martha was serving and Lazarus was the one who sat at the table and Mary was seated near the feet of Jesus. So அதே இன்சிடென்ஸ் தான். மேரி வந்து பாதத்தில் இருக்காங்க. எப்போதுமே மேரி பாதத்தில் தான் இருக்குவாங்க. ஆனால் மேரி வேற ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் இப்போ விஷயம். மார்த்தாவை இரிட்டேட் பண்ண என்ன ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இந்த விஷயம் தான். She sat at the feet of Jesus anointing him with spikenard. Verse 3. Mary took a pound of ointment of spikenard, very costly, anointed the feet of Jesus and wiped his feet with her hair, and the house was filled with the odor of the ointment. So Mary பிரியாணி சமைக்கிற வீட்டில் பிரியாணி ஸ்மெல் தான் வரணும், இங்கே என்ன வேறு ஸ்மெல் வருது? ஓ, மறுபடியும் மரியாள் அதையே எடுத்துக்கிட்டாங்களா, அந்த எண்ணெய் எடுத்தாங்களா, உடச்சாங்களா? ஜீசஸ் எங்கேருந்துடா ஸ்மெல் வருது? அந்த மேரி தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, தட் இஸ் வாட் மேரி வாஸ் டூயிங். அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ் உட்காந்து ஏசோட காலை அபிஷேகம் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் மார்த்தாக்கு வேறு ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. மேரி இப்படி பண்ணுறது மார்த்தாக்கு சில நேரத்தில் பிடிக்காமல் போயிருக்கலாம். நான் ஏன் அதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன்னா, இது வந்து இட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஃபேமிலி மீட்டிங், வில்லேஜே கூடி இருந்துச்சு. verse 1 சொல்லுது, லாசரஸ் ரெசரெக்ட் ஆகிட்ட பிறகு இந்த மீட்டிங் நடந்துச்சுட்டு. ஸோ லாசரஸை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க, ஜீசஸை பார்க்கவும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ மார்த்தா அத்தனை பேருக்கும் சமைச்சிட்டு இருந்தாங்க போல். டிசைபிள்ஸ் எல்லாம் வேறு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் த ரெசரெக்ஷன் ஆஃப் லாசரஸ் மேரி வந்து அனாயின்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க. மேரி ஒரு யூத், ஜீசஸும் ஒரு யூத். இப்போ ஒரு யூத் லேடி ஆப்போசிட் ஜெண்டரோட காலில் உட்காந்து அபிஷேகம் பண்ணால் என்ன தான் நம்மளுக்கு ஏசு ஆண்டவர்னு தெரிஞ்சாலும் ஊர் ஜனங்க என்ன நினச்சிக்குவாங்க? முத்தம் கொடுக்குது, காலை நான் கிளியர் பண்ணுது, க்ளீன் பண்ணுது, துடைக்குது. வாட் இஸ் ராங் வித் ஹர்? கொஞ்சமாவது ரெப்யூட்டேஷனை பார்த்துக்கணுன்னு தெரியாதா? ஸோ ஆக்சுவலி மார்த்தா வாஸ் அப்செட் பிகாஸ் மேரி ஏசுவோட பாதத்தில் உட்காந்து பண்ணுற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் நம்மளோட மைண்டை நம்ம ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வர போகிற ஒரு விஷயம். திஸ் இஸ் தேர் இன் லூக். மரியாள் அந்த ஸ்பைக் நாடை பிரேக் பண்ணாங்கல்ல, அவங்க வீட்டில் ஸ்பைக் நாடு எப்படி வந்துச்சு? அந்த பர்ஃப்யூம் பேர் ஸ்பைக் நாட்.
ஆலபஸ்டர் அப்படின்னு சில வெர்ஷன்ஸில் இருக்கும். இந்த பர்ஃப்யூம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் ஃபார் ஃபிசிக்கல் இன்டிமசி. I hope we don't have grown-up children over here to question us later. Okay, so close physical relationship-க்கு யூஸ் பண்ணுவாங்க. மேரி கையில் எப்படி வந்துச்சு? Luke chapter 7ல it talks about a sinful woman anointing the feet of Jesus. ஓகே, இப்போ நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட் 1-2 minutes நான் சொல்ல போகிறது வந்து இட்ஸ் லைக் அ பைபிள் ஸ்டடி. ஸோ நீங்கள் கேட்டால் தான் புரியும். ஓகேங்களா? 4 passages 4 Gospelsல அனாயிண்டிங் ஆஃப் ஜீசஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ வந்து இயேசுவோட தலையை காலெல்லாம் அபிஷேகம் பண்ணுற கதை 4 வாட்டி மென்ஷன் ஆகிருக்கு. மேத்யூ, மார்க், லூக், ஜான், எல்லா Gospelsலையும் மென்ஷன் ஆகிருக்கு. நம்ம இப்போ படிச்சுட்ருக்கிறது ஜான். verse 12 எழுதியிருக்கு 6 days before Passover. பஸ்கா பண்டிகையோட 6 நாளுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி மார்த்தா சர்வ் பண்ணி மேரி ஹெல்ப் பண்ணாமல் மேரி வந்து பாதத்தில் உட்காந்து பர்ஃப்யூம் போட்டு நடந்த கதை வந்து 6 days before Passover. இதுக்கப்புறம் 2 வாட்டி நடந்திருக்கு. பைபிளில் எழுதியிருக்கு 2 days before Passover அப்படின்ட்டு 2 வாட்டி மென்ஷன் ஆயிருக்கு. மேபி இட் இஸ் த சேம் ஸ்டோரி. பட் 2 days before Passover கூட இதே மாதிரி ஜீசஸோட ஃபீட்டை அனாயிண்ட் பண்ண ஒரு ஸ்டோரி பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. தட் இஸ் மென்ஷன்ட் இன் மேத்யூ அண்ட் இன் மார்க். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரே அபிஷேகம் லூக்கில் தான் மென்ஷன் ஆயிருக்கு. அண்ட் ஜான் சாப்டர் 11 verse 1ல எழுதியிருக்கு, இட் வாஸ் த சேம் மேரி ஹூ ஹேட் ஆல்ரெடி அனாயிண்டட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ் வென் லாசரஸ் வாஸ் சிக். இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, மரியாள் வந்து ஏற்கனவே இயேசுவோட காலை ஒரு வாட்டி அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தட் இஸ் த கன்க்ளூஷன். ஜான் சாப்டர் 11ல எழுதியிருக்கு verse 2, இட் வாஸ் த சேம் மேரி ஹூ அனாயிண்டட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ் வென் லாசரஸ் வாஸ் சிக். அப்படின்னா இன்னைக்கு நம்ம படிக்கிற பேசேஜில் மேரி வந்து செகண்ட் டைம் அனாயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி அனாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேசேஜ் வி கான்ட் ஃபைண்ட் இட் இன் எனி அதர் காஸ்பல் எக்ஸப்ட் லூக். ஆனால் லூக்கில் என்ன எழுதியிருக்கு அவங்கள பற்றி? சின்ஃபுல் உமன். நம்ம எப்போதும் மேரியை ரொம்ப பயபக்தியான ஒரு லேடியாக பார்த்தோம். ஆஃப்கோர்ஸ் எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃப்யூச்சர்னு சொல்கிற மாதிரி மேரி ஒரு ஸ்பிரிச்சுவல் உமனாக தான் ஆண்டவர் மாற்றினார். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பாஸ்ட் இருந்துச்சு. அவங்க ஒரு சின்ஃபுல் உமன். சின்ஃபுல் உமன்னா நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம எல்லாமே சின்ஃபுல் தானே. அவங்க வந்து செக்ஷுவல்லி இம்மாரலான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன் ஆலபஸ்டர், ஸ்பைக்நாட் இதெல்லாம் ஃபிசிக்கல் இன்டிமசிக்காக யூஸ் பண்ணுற அவங்களோட மெயின் பிஸ்னஸ் ஐட்டம்ஸ். அதை அவங்க உடைக்கிறாங்கன்னா இனிமேல் நான் அந்த பிஸ்னஸ்க்கு போக மாட்டேன்னு அர்த்தம். அதனால தான் அந்த ஸ்மெல் வந்தாலே மார்த்தா கோவம் வருது. ஏன்னா மார்த்தா இவ்வளோ நாள் குடும்பத்தோட பாரத்தை தனியாக சுமந்துட்டு இருந்தாங்க. அந்த வீட்டில் அப்பா இருந்த ஒரு ரெக்கார்டு இல்லை, அம்மா இருந்த ஒரு ரெக்கார்டு இல்லை. ஒரு எல்டர்லி சிஸ்டராக குடும்பத்தை கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நாள் லாசரஸ்க்கு உடம்பு சரியில்லை. யார் அந்த ஹெல்த் அந்த பில்ஸ் எல்லாம் யார் பே பண்ணியிருப்பா? மார்த்தா தான், இல்லைங்களா? இப்போ தங்கச்சியோட பிஸ்னஸ் வேறு இப்படி இருக்குது, அது வேறு பாவப்பட்ட காசு. அந்த காசை அந்த அக்கா வாங்கியிருக்குமா? ஃபைனான்ஷியலாக பேர்டனாக இருக்கிறதும் மார்த்தா தான், குடும்பத்துக்காக பாரப்படுறதும் மார்த்தா தான், வீட்டை இயேசுவோட ஊழியத்துக்காக ஓப்பன் பண்ணதும் மார்த்தா தான். லூக்லேயும் பார்த்தோம், ஜான்லேயும் பார்த்தோம். இல்லை, இட் வாஸ் மார்த்தா ஹூ ஓப்பன்ட் அப் ஹர் ஹவுஸ் ஃபார் த லார்ட் டு கம் இன். மார்த்தா தான் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று நடக்கட்டும், ஏதாவது ஒரு நன்மை நடக்கட்டும். என் தம்பி எப்போதும் படுத்த படுக்கையாக இருக்கான், அப்பப்போ சிக் ஆகுறான், என்ன ஆகுதுன்னே தெரியல, வேலையில் பெர்மனெண்ட் ஜாபே கிடைக்க மாட்டேங்குது எப்போதும் சிக் லீவ் எடுக்கிறதுனால. ஸோ அந்த நேரத்தில் ரெசரெக்ஷன் ஆகிட்ட பிறகு மார்த்தாவோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்? இப்போ தான் ரெசரெக்ட் ஆகிருக்காரு லாசரஸ், அவருக்கு வேலை கிடைச்சிச்சானு தெரியல, வீட்டுக்கு எப்படி இன்கம் வருதுன்னே தெரியல. மார்த்தா தான் வீடையும் கவனிச்சிட்டு இன்னும் வெளியிலையும் கவனிச்சிட்டு தங்கச்சியோட வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு, அட்லீஸ்ட் மார்த்தாக்கு ஐ ரிசீவ் கிரைஸ்ட், எனக்கு ஹோப் இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஆனால் என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகும்? எப்போதுமே பாவத்திலே இருக்காங்களே, எல்லார் முன்னாடியும் வேறு போய் மறுபடியும் கல்விட்டே இருக்காங்க. அவங்களோட பாவம் இன்னும் பாப்புலர் ஆகுது. எல்லாருக்குமே என்னோட தங்கச்சி ரொம்ப பாவியான தங்கச்சின்னு எல்லாருக்குமே இன்னுமே தெரிய போகுது. ஏசப்பா இதெல்லாம் மாறாதா? வென் வில் ஷி ஸ்டார்ட் பிகமிங் பெட்டர்? ஒரு வாட்டியும் பாட்டிலை உடைக்கிறாங்க, மறுபடியும் பாட்டிலை தூக்கிட்டு போயிட்டா. இங்கே நம்ம பேசுகிற பாட்டில் வேறு பாட்டில், ஸ்பைக்நாட் பாட்டில் இல்லையா? அவங்க அந்த ஸ்பைக்நாட் பாட்டிலை தூக்கிட்டு போனாலே அக்காவுக்கு தெரியும், ஓகே ஒரு அடுத்த கிளையண்ட்டுக்கு போகிறாங்க போல். எவ்வளோ பாரமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கோவம், எரிச்சல் அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா மார்த்தாக்கு?
அந்த கோவத்துக்கும் எரிச்சலுக்கும் அடியில் underneath all those negative emotions there was something greater that was bothering her. இப்போ now we feel so sad for Martha, பட் இவ்வளோ நாள் நம்மளும் சேர்ந்து தானே குற்றப்படுத்திட்டு இருந்தோம். அப்போ அந்த உலகம் எவ்வளோ குற்றப்படுத்தியிருக்கும். அவ்வளோ செஞ்சாலும் அக்கா திட்டுறா, அக்கா கோவப்படுறான்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த வீட்டில் எப்போதும் சத்தம் கேட்குமா, ஏசு வராரு போகிறாரு, ஆனால் அந்த மார்த்தா எப்போதும் கத்திட்டு இருக்கும். நம்ம வீட்டை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்குல்ல. சர்ச்சுக்கு போகிறாங்க வர்றாங்க, ஆனால் எப்போதும் அவங்க வீட்டில் கத்துற சத்தம் கேட்குது, சண்டை நடக்குது, பசங்க வேறு லெவலில் இமோஷனல் டேண்ட்ரம் காட்டுறாங்க. அந்த வீட்டு அம்மா அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது என்ன மேட்டர்னு எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், அந்தளவுக்கு பேசுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் பீப்புள் ஸ்பீக் அபவுட் அஸ். We all have our emotional bondages. We all have troubles. We all have ways in which we do not bring out our emotions in the right way. Martha was sailing in the same boat just like us. She was a woman. பாரம் அதிகமாச்சு, எப்படி இறக்குறதுன்னு தெரியல. ஸோ கத்துறது, கூட்டத்து நடுவில் வந்துட்டு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா, இப்போ தெரியுதா எதுக்குமா மேரியை வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்ட்டு. ஆக்சுவலாக ஹெல்ப் இல்லைன்றது இல்லை அவங்க பிரச்சனை. ஒரு தங்கச்சிக்கு தெரியாதா அக்கா கெஸ்ட் வந்தால் ஹெல்ப் எதிர்பார்ப்பாங்கன்ட்டு. எவ்வளோ பேருக்கு சிஸ்டர்ஸ் இருக்கீங்க, கோ சிஸ்டர்ஸ். நம்மளுக்கு தெரியும் இல்லை, நம்ம கோ சிஸ்டர் எதிர்பார்த்தா ஓகே கெஸ்ட் வர்றாங்க அங்கே தான் இருக்கணும். ஸோ மேரி ஆஸ் அ younger one, she knew எங்கள் அக்கா வந்து எதிர்பார்ப்பாங்க சமையலுக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா போயிருப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். ஏன்னா மார்த்தா சடனாக வந்து எல்லாருக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ண சொல்ல வேண்டியதுதான். ஏசப்பா பிரச்சனை என்னென்னா, நீ ஹெல்ப் பண்ணாது என் பிரச்சனை இல்லை, ஏன் போய் பாதத்தில் உட்காந்து மறுபடியும் அதே ஸ்மெல்லு ஊரில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க, ஏன் நீ உன்னையே ஒரு ஷேம் அவுட் பண்ணிக்கிற, உன்னை பற்றி எனக்கு ஏற்கனவே ரொம்ப பாரம் இருக்குது, மறுபடியும் நீ ஆண்டவர்கிட்ட தூரம் போயிடுவேன்ற அவ்வளோ பயம் எனக்கு இருக்குது, நீ மறுபடியும் வந்து அதே விஷயத்த பண்ணிகிட்ருக்கியே பப்ளிக்காக, வந்து கூட என் கூட இருக்கு. அதுதான் தட் இஸ் த ரீசன் ஷி செட் ஆஸ்க் ஹர் டு ஹெல்ப். இப்போ புரியுதுங்களா? இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டிமென்ஷனில் பார்க்க முடியுது இல்லையா பேசேஜை. ரொம்ப இமோஷ்னலாக இருக்கிறவங்க ஜீசஸ் முன்னாடி வந்திருந்தாலும் அவங்களையும் சேர்த்து தான் திட்டுவாங்க. நம்ம இமோஷ்னலாக இருக்கும்போது எந்த டீச்சிங்கும் எந்த ப்ரீச்சிங்கும், அந்த நேரத்தில் நம்ம நல்ல ப்ரீச்சிங்ஸ் யாராவது இந்த இன்னும் இது கேளு இப்படியாவது கொஞ்சம் திருந்துன்னா அதை பார்த்தா நம்மளுக்கு இன்னும் தான் எரிச்சலாகும். ரைட்டா? பிகாஸ் ரொம்ப இமோஷ்னல் ஜாஸ்தியாக இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு அவ்வளோ இல்லை. வி வாண்ட் டு ஜஸ்ட் லெட் இட் அவுட். ஜீசஸே ஃபிசிக்கலாக முன்னாடி வந்தாலும் மார்த்தா ஜீசஸே சேர்ந்து தான் திட்டினாங்க. பட் சச் அ குட் காட் இல்லை, அவர் கண்டமே பண்ணுறதில்ல. இன்றைக்கி பாட்டில் ஒரு அழகான லைன் என்னது, பழுதே இல்லாத பூரண அழகு, பர்ஃபெக்ஷன் ஆஃப் பியூட்டி. கொஞ்சம் கூட கண்டம் பண்ண மாட்டார். வி ஆர் ஸோ ப்ரெஷஸ். ஆண்டவர் வந்து நம்மளாம் யாரோன்னு நினச்சிருந்தோன்னா பாரசியெல்லாம் பார்த்து எப்படி திட்டுறாரு, அவங்க மார்த்தாவை பார்த்து திட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஏய் என்ன பேசுகிற நீ பப்ளிக். ஜீசஸ் அப்படியெல்லாம் பேசல. பிகாஸ் வி ஆர் ப்ரெஷஸ். பைபிள் சேஸ் இன் ஹிம் தெர் இஸ் நோ டார்க்னஸ் அட் ஆல். சிறிதளவும் இருளே இல்லை அவருக்குள்ள. கொஞ்சம் கூட நம்மளை கண்டம் பண்ண மாட்டார், கொஞ்சம் கூட கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டார். நம்ம போனோன்னா நம்மளோட வீக்னஸை ஃபஸ்ட் பிளேஸில் சொல்லவே மாட்டார். நம்ம ஆண்டவருக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷஸ் அப்படின்றது தான் சொல்வார். இப்போ இந்த வசனத்தை படித்து பார்க்கலாமா? லூக் சாப்டர் 10 மறுபடியும் படிக்கலாம். இப்போ நான் டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் நம்ம படிக்குவோம். மார்த்தா, உனக்கு மரியாதை குறித்து அவ்வளோ கவலையாக இருக்கு இல்லையா? ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங் இஸ் நீடட். மேரியோட வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒன் திங் இஸ் நீடட், salvation. She has got it. அப்புறம் அடுத்த லைன், and Mary has chosen the good part. நல்ல பங்கை அவங்க தெரிஞ்சிட்ருக்காங்க. கம்பேர் பண்ணி உன்னை விட நல்ல பங்கு அப்படி இல்லை, நல்ல பங்கை உங்கள் சகோதரி she has chosen, which will not be taken away from her. அவங்க மறுபடியும் பாவமுள்ள வாழ்க்கைக்கு போயிடுவாங்களான்னு நீங்கள் பயந்துட்டே இருக்கீங்கல்ல, கவலைப்படாத மார்த்தா, உன்னோட பயத்தை நான் காண்கிறேன். எல்லாரும் நீ இரிட்டேட் ஆகிற, பப்ளிக்காக நீ எப்படி வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு உன்னோட மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கவலையும் தெரியும், அந்த கஷ்டமும் தெரியும். உன்னோட பயம் உன்னோட ஃபேமிலி மெம்பர், the one whom you love a lot, ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவாங்களான்னு உனக்கு நிறைய பயம் இருக்குது. பட் ஐ வாண்ட் டு கிவ் யூ அ கேரண்டி தட் இட் வில் நாட் பி டேக்கன் அவே ஃப்ரம் ஹர். மேரி கிட்டேருந்து அந்த சால்வேஷன் எடுக்கப்படாது. Mary will not lose her salvation. Dear friends, dear sisters, I want to tell all of you, maximum time நம்ம கெட்ட பேர் வாங்குறதே ஃபேமிலிக்காக கவலைப்பட்டு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எடுத்து, அதனாலே நம்ம கெட்ட பேரும் வாங்கிக்குவோம். படின்னு பிள்ளைங்களை சொல்லுவோம், அப்புறம் அவங்க திரும்பி ஏமா அவ்வளோ கோவப்படுறேன்னு கேட்பாங்க. Sometimes we are misunderstood because of the emotions that are highlighted. But we have a God who can rescue us through His word. அவரோட வார்த்தையை அனுப்பி
ஹீ காம்ஸ் எவ்ரி ஸ்டார்ம். நம்மளோட ஹார்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டார்மை அவர் காம் பண்ணுறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த நேரத்தில் மார்த்தாக்கு அது இட் வாஸ் மச் நீடட் வேர்டு. மார்த்தா மார்த்தா, ஒன்றே ஒன்று தான் தேவை, அது மேரிக்கு கிடைச்சாச்சு. இட் வில் நாட் பி டேக்கன் அவே ஃப்ரம் ஹர். அப்போ மார்த்தாவோட ஹார்ட்டில் இருக்கிற கன்ஃபியூஷனுக்கு டைரக்ட் ஆன்சரை ஆண்டவர் கொடுத்தார். நம்ம எல்லாமே மார்த்தாக்கள் தான் இல்லைங்களா? வெளியில் இமோஷன் காட்டுறோம், டென்ஷன் காட்டுறோம். எவ்வளோ வாட்டி ஜனங்க கேட்டிருப்பாங்க, வாட்ஸ் த பாயிண்ட் யூ கோ டு சர்ச்? நீ எல்லாம் ஜெபம் பண்ணுற, பைபிள் எடுக்கிற, என்ன யூஸு? பாரு எவ்வளோ இமோஷன்ஸ் காட்டுற. அது கேட்காத ஒருத்தர் இருக்கீங்களா இந்த இடத்துல? நம்ம பைபிள் படித்தாலும் ஜெபம் பண்ணாலும் நம்ம எவ்வளோ தான் ஆண்டருக்குள்ளே இருந்தாலும் நம்மளோட இமோஷன்ஸ் வெளியில் வரும்போது தட் இஸ் வாட் பீப்புள் see இல்லைங்களா? ஸோ நம்மளை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு தெரியும் we are women of God, நமக்குள்ள அதிகமான பேஷன் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். பட் until we allow the Lord to speak to us a word that will help us break out of emotional bondage, ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே ஒரு வார்த்தையை பேச வைக்கணும், பேச அலவ் பண்ணணும். நமக்குள்ளே இருக்கிற அந்த இமோஷனல் பாண்டேஜ்லேருந்து நம்ம வெளியே வரணும். we have to shine. நம்ம எவ்வளோ நாள் இப்படியே இருப்போம்? எவ்வளோ நாள் நம்மளை பற்றி நெகட்டிவ் பேசிகிட்டே இருப்பாங்க? Dear friends, I want to tell you, behind, underneath every tantrum that you're showing, there is a worry that God sees. உங்களுக்குள்ள அந்த கோவத்துக்குள்ளே இருக்கிற சில நியாயமான காரியங்களை ஆண்டவர் காண்கிறார். அந்த பயத்தை ஆண்டவர் பார்க்குறார். அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆண்டவருக்கு தெரியும். ரிசீவ் அ வேர்ட் ஃப்ரம் ஹிம். ஐ வாண்ட் டு டெல் யூ. ஒரு நிமிஷம் கண்ணை மூடலாமா? ஸோ வில் ஜஸ்ட் டேக் அ ஸ்மால் டைம் டு ப்ரே அ கமிட்மெண்ட் ப்ரேயர். அண்ட் ஐ ஹாவ் மோர் டு ப்ரீச். பார்ட் 2 வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்து கமிட்மெண்ட் பண்ணலாம். ஐ ஃபீல் லைக் ப்ரேயிங். How many of you feel like praying at this moment? Let's all close our eyes, lift up our hands and say, Esappa, ரொம்ப கெட்ட பேர் வாங்கிட்டேன். I want my life to change. ஆவினால நடத்தப்படணும் ஏசப்பா, இமோஷன்ஸ்னால அல்ல. I want to raise to the next level. இந்த இமோஷனல் பாண்டேஜ் என்னை அடுத்த லெவலுக்கு போக விடலைனா I will definitely want to work on it. அதை பற்றி நான் ஏதாவது செய்யணும். வார்த்தையை பேசுங்க. என்னோட ஆத்மாக்கு தேவையான அந்த ஒரு வேர்டு ஏசப்பா நீங்கள் கொடுங்க. இஸ்வே, வேர் கேன் ஐ கோ ஃப்ரம் யூ? யூ ஹாவ் த வேர்ட்ஸ் ஆஃப் இட்டர்னல் லைஃப். வாழ்வு தரும் வசனம்லாம் உங்ககிட்ட தான் உண்டு ஏசப்பா. என்னை நிலைநிறுத்துகிற வார்த்தை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. என்னை புரிஞ்சு எனக்கு தேவையான கரெக்ட் வேர்டு, அந்த ரேமா வேர்டை பேசுகிறது உங்களால் மட்டும்தான் முடியும். லார்ட், ஐ சரண்டர் மை செல்ஃப். ஏசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால எனக்குள்ளே இருக்கிற கோமோ, இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே லெட் இட் பி அப்ரூட்டட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஐ பிரிங் அவுட் எவ்ரி நெகட்டிவிட்டி ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். சேட்டன், யூ ஹாவ் நோ ஹோல்ட் ஓவர் மீ. தோ ஐ ஃபால், ஐ வில் ரைஸ் அப். நான் விழுந்தாலும் நான் எந்திரிச்சு மறுபடியும் நிற்குவேன். என் மேலே நின்று டான்ஸ் ஆடணும்னு மட்டும் நினைக்காத. நான் ஏசுவின் நாமத்தினால எழும்ப போகிறேன். இந்த இமோஷனல் பாண்டேஜ் என்னோட வாழ்க்கையை கட்டிகிட்டே இருக்காது. ஐ எம் ரைசிங் அபவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஐ எம் டர்னிங் அவுட் டு பி அ உமன் ஆஃப் பீஸ். எனக்குள்ளே இருக்கிற சமாதானம், எனக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் மற்ற எல்லாத்தையும், எல்லா சிச்சுவேஷன்ஸையும் மாற்றம் நான் விசுவாசிக்கிறேன். பீப்புள் வில் see me as a woman of virtue. என்னை ஒரு பீஸ்ஃபுல் உமனாக இன்னுமே உலகம் காணும். என்னோட இமோஷன்ஸை நல்லா ஸ்டேபிளாக ஹேண்டில் பண்ணுற ஒரு உமனாக இன்னுமே உலகம் பார்க்கும். ஐ பிலீவ் லார்ட், நான் எந்தெந்த இமோஷன்ஸ் எல்லாம் ஆண்டவரோட சமாதானத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறனோ அதுக்கான ரிவார்ட்ஸ் எனக்கு கிடைக்கும். அந்த பீஸ் ஆஃப் காடை நான் என்றைக்குமே இழக்க மாட்டேன் ஏசப்பா. எவ்வளோ முறை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பேசாத, இந்த ஆர்குமெண்ட்டில் நீ தலையிடாத, சைலண்ட்டாக இருந்தீங்க, எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நான் கேட்கல, நான் பேசினேன், என் சமாதானத்தை இழந்தேன் ஏசப்பா. இன்னைக்கு ஐ ப்ரையாரிட்டைஸ் யோர் பீஸ் above all. I want to be always filled with your peace. I want to be led by your peace. If you ask me to keep quiet, I will keep quiet. நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் பேச மாட்டேன். எனக்கு பலன் தாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணாத, அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சைலண்ட்டாக இருக்க போகிறேன். என் கோவத்தெல்லாம் நான் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் ஆக்ட் பண்ண மாட்டேன் ஏசப்பா. அந்த கோவத்தை நீங்கள் டீல் பண்ணுங்கள். அந்த கோவமே இல்லாமல் மாற்றுங்க ஏசப்பா. எவ்வளோ நாள் நாங்கள் நடிச்சிட்ருப்போம் ஏசப்பா. எவ்வளோ நாள் நாங்கள் உள்ளே இருக்கிற கோவத்தை வேறு ரீசன்ஸை கண்டுபிடிச்சி காமிச்சிட்ருப்போம். எங்களை மாற்றுங்க ஏசப்பா. We give ourselves, Lord, into your hand. I pray that you enable us to come out so we are victorious. To be spiritually minded is life and peace. ஆவினால் நடத்தப்பட்ட ஜீவனும் சமாதானமும் இருக்கும். ஆவினால் நடத்தப்பட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. We give this time into your hand, Lord. Continue to minister to us.
In the name of Jesus. Amen. 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 Let's continue. Ready-யா part 2க்கு? Amen. Amen. Just ஒரு 10 minutes தான். Okay, அப்புறம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு செகண்ட் கன்க்ளூஷனுக்கு போகலாம். To be spiritually minded is life and peace. நம்ம இவ்வளோ நாள் இமோஷன்ஸ் லீட் பண்ணுற சைடில் போயிட்டு ஏன் சப்பா சமாதானம் இல்லைன்னு கேட்குறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? டு பி ஸ்பிரிச்சுவலி லெட், ஆவியில் நடத்தப்பட்ட இந்த வசனம் இருக்குது ரோமன்ஸ் 8:6. ஐ திங்க் வேறு ஆர்டரில் போட்டிருப்பேன். ரோமன்ஸ் 8:6 சொல்லுது, ஆவினால் நடத்தப்பட்டோன்னா ஜீவன் இருக்கும், சமாதானமாக இருக்கும். இமோஷன்ஸ்னால் நடத்தப்பட்டோன்னா ஆப்போசிட் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் அ ஸ்மால் ஸ்டோரி ஆன் ஒரு சர்டன் திங் பற்றி என்னோடய லைஃப்பில் ஒரு வரி இருந்துச்சு. வார்த்தை மூலமாக ஆண்டவர் அதை எப்படி எடுத்து போட்டார் அப்படின்றது சின்ன ஸ்டோரி தான். என்னோடய ஃபேஸில் சடனாக கொஞ்சம் பிம்பிள்ஸ் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. போகவே மாட்டேங்குச்சு. லைக் 4 months 5 months இருக்குது முகத்தில். பெருசாக தெரியுது, ஒரு மாதிரி நீட்டமாக அசிங்கமாக அருவருப்பாக இருந்துச்சு. சரின்ட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனால் அவங்க சொன்னாங்க, சாதாரண பிம்பிள் இல்லைம்மா, இது பேர் மொல்சம் கண்டேஜியஸா, மறந்துருங்க பரவாயில்ல, ஏதோ ஒரு கண்டேஜியஸா, ஆனால் ஒன்று அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ 1 2 3 அப்படின்னு நிறையா இருந்துச்சு முகத்தில். ஒரு 3 இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் வாங்க கிளினிக்கு, நான் ரிமூவ் பண்ணுறேன்ட்டு. ஸோ அவங்க போய் சர்ஜிக்கல் இன்சிஷன் பண்ணி ரிமூவ் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்துச்சு. மறுபடியும் முகத்தில் ஒரு 3-4 மொல்சம் கண்டேஜியஸாக. மறுபடியும் அதே டாக்டர் கிட்டே போங்க, ரிமூவ் பண்ணுங்க. 1 year போச்சு. எவ்ரி 3 months 4 months அப்படி போய். அப்புறம் நான் அந்த டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த யூனிட்டில் என்னோட டேபிளில் படுக்க வச்சுருக்காங்க இது பண்ணுறதுக்கு. ஓபிடியில் படுத்துட்டு இருக்கும்போது நான் அந்த டாக்டர்கிட்ட கேட்குறேன், டாக்டர் ஏன் ஆக்சுவலாக இப்படி வருது? அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கேயோ ரூட் இருக்குமா, எங்கேயோ ஒரு ரூட் இருக்குது. பட் அவங்க அந்த வார்த்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் ரூட்டுன்னு சொன்ன உடனே ஐ குட் கனெக்ட் மை செல்ஃப் டு காட்ஸ் வேர்ட். ஏன்னா பைபிளில் எழுதியிருக்கு, கொலோஷியன்ஸ் 2:7 நினைக்கிறேன், யூ ஆர் ரூட்டட் இன் கிரைஸ்ட். இப்போ அந்த டேபிளில் ஒரு வெளிப்பாடு வந்துச்சு பார்த்தீங்களா, ஏசப்பா எப்போதுமே என் முகத்தில் வாழ்க்கையெல்லாம் ஒரு கண்டேஜியஸாக இருந்துகிட்டே இருக்குமா, முகம் லட்சணமாகவே இருக்காதா அப்படின்ற ஒரு கவலை. ஆனால் த மூமெண்ட் ஷீ செட் எங்கேயோ ரூட் இருக்குமா, நான் உடனே பைபிளில் ரூட்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு, இட் சேஸ் யூ ஆர் ரூட்டட் இன் கிரைஸ்ட். அப்போ உடனே அந்த டேபிள்லேயே கண்ணை மூடிட்டு, ஏசப்பா என்னோட ரூட் பொல்யூஷனில் இல்லை, என்னோட ரூட் பெங்களூர் சிட்டியோட இருக்கிற அந்த கரப்ஷனில் இல்லை, அந்த கண்டாமினேஷனில் இல்லை, என்னோட ரூட்டு கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. நான் என்னோட சப்ளை எல்லாம் கிறிஸ்துக்கிட்டேருந்து வருது. கிறிஸ்துக்கிட்டேருந்து வர்றதுனால எனக்கு எந்த கண்டேஜியஸாகவும் என் முகத்தில் வரப்போகிறது இல்லை. அந்த இடத்துல படுத்துட்டே ஐ கிளைம் தட் வேர்ட் அண்ட் ஐ ரிசீவ் தட் வேர்ட் ஃபார் மை செல்ஃப். அன்றைக்கி தான் லாஸ்ட் டைம் அதை பற்றி நான் யோசிச்சது. அதுக்கப்புறம் கண்டேஜியஸாகவும் வரல, எதுவுமே வரல. வசனம் மட்டும் ஸ்ட்ராங்காக மைண்டில் நின்றுச்சு. வேர்ட் கேன் பிரேக் எவ்ரி வரி. ஸோ இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் நம்மளோட இமோஷன்ஸ்க்கு காரணம் நம்மளோட வரி, நம்மளோட கவலை, நம்மளோட பயம். ஆமே ரைட்? ஸோ இந்த பயத்தையும் கவலையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு குவிக்காக வி வில் லேர்ன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபார் எவ்ரி வரி தேர் ஷுட் பி அ வேர்ட். ஸோ எப்படி மார்த்தா ஆண்டவர்கிட்டேருந்து ஒரு வார்த்தையை ரிசீவ் பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்மளும் நம்ம ஆண்டவர்கிட்டேருந்து ஒரு வார்த்தையை ரிசீவ் பண்ண, அந்த வார்த்தை ஒரு ஆன்டிடோட் மாதிரி. பாய்சன் ஒன்று வந்துச்சுன்னா ஆன்டிடோட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஆன்டி ஸ்னேக் வெனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாம்பு கடிச்சிச்சுன்னா அந்தந்த பாம்புக்கு டைப்பு ஒரு ஆன்டி வெனம் வச்சுருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். அந்த ஆன்டி வெனம் கொடுத்தா அந்த பாம்போட பாய்சன் எல்லாம் எஃபெக்ட் இல்லாமல் ஆகிடும். இந்த வரிக்கும் ஆண்டவர் ரொம்ப ஆன்டிடோட்ஸ் வச்சுருக்காரு பைபிளில், த வேர்ட் ஆஃப் காட். ஸோ நம்மளோட இமோஷன்ஸ் மாறணும்னா கஷ்டப்பட்டு இமோஷன்ஸை மாற்றுறது ரொம்ப கஷ்டங்க. நான் சொல்லியிருக்கேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்லாம் எனக்கெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒரு நாள் நான் முடிவெட்டினேன், எசப்பா கோவமே படக்கூடாதுன்னு. எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா உள்ளுக்குள்ளே ஆத்திரம் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே ஆத்திரத்தை வச்சு வெளியில் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது இல்லைங்களா? ஸோ வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் டீல் வித் ஆர் இன்சைட். அதனால தான் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இமோஷன்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். நான் பேஷண்ட்டாக இருக்க போகிறேன், நான் 100 to 1 உல்ட்டாவில் கவுண்ட் பண்ண போகிறேன். கோவப்பட்டிங்கன்னா போய் தண்ணி எடுத்து குடிங்க. இதெல்லாம் கூகுள் சொல்லும். வாட் டு டூ வென் யூஆர் ஆங்க்ரி அப்படின்னா அது கூகுள் இந்த ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கும். ஒன்றும் யூஸ் இல்லைங்க. தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் கோவம் வேறு லெவலில் வருது. ஸோ மற்றவங்கள மாற்ற முடியாது. நமக்குள்ளே இருக்கிற அந்த கோவத்தையும் ஆத்திரத்தையும் நம்ம ஆண்டோட வார்த்தை மூலமாக நல்லிஃபை பண்ணலாம். எப்படி மார்த்தா ஒரு வேர்ட் ரிசீவ் பண்ணாங்க, அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் உண்மையை சொல்லலாம். ஏசப்பா இன்செக்யூராக இருக்குது, வேலை போயிடும்னு பயமாக இருக்குது, அந்த புள்ள என்னை விட அழகாக இருக்குது ஏசப்பா, பக்கத்தில் ஃபோட்டோவில் நின்னாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
உண்மையான டிஃபிகல்ட்டி ஏசப்பாக்கிட்ட சொல்லுங்கள். அப்படிலாம் பேசலாம் ஆண்டவர்கிட்ட. நான் பேசியிருக்கேன், நீங்கள் பேசியிருக்கீங்களா? கம் ஆன், லெட்ஸ் டாக் டு அவர் ஃபாதர். இன் ஹிம் தெர் இஸ் நோ டார்க்னஸ் அட் ஆல். கண்டமே பண்ண மாட்டார். தூக்கி போட்டுற பாரு இப்படிலாம் பேசினான்னு சொல்கிறாரு. அவர் நம்ம அப்பானா உலகத்து அப்பா இல்லை, ஏசப்பா. Amen. So we can go to him and he will give us the word that we need for our season. அப்புறம் நம்ம ஹார்ட்டில் இருக்கிற அந்த வரி எல்லாத்தையும் அவர் இயேசு நாமத்தால எடுத்து போட்டுருவார். Amen. இன்னொரு சின்ன கொஷின், நம்மளோட வரி, நம்மளோட கன்சர்ன் எப்போ வரியாக மாறுது? கன்சர்ன் நம்ம வரி பண்ணலான்ட்டு உட்காந்து பிளான் பண்ணி யாராவது வரி பண்ணுறோமா? ஓகே, ஃப்ரீ டைம் இருக்குது, கொஞ்சம் கவலைப்படலாம் அப்படி நம்ம கவலைப்படுறோமா? இல்லை. ஆனால் நம்ம கன்சர்ன்டாக இருப்போம், அது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வரியாக மாறிடும். கன்சர்ன்னா என்னது? அக்கறை. சில விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப அக்கறையாக இருக்கும், பிள்ளைங்க நல்லா படிக்கணுன்ற ஒரு அக்கறையாக இருக்கும். போக போக அது ஒரு வரியாக கூட மாற சான்ஸ் இருக்குது. என் கல்யாணத்தில் ஏன் இப்படி நடக்குது, ஏன் அடிக்கடி ஃபோன் வருது, ஏன் ஃபோனை மறைக்கிறாங்க, ஐயோ நம்ம என் மேரேஜ் நல்லா இருக்கணுன்ற ஒரு அக்கறை இருக்கும். போக போக அது ஒரு வரியாக கூட மாறிடும். கரெக்டாக? அது பிம்பிளாக இருந்தாலும் சரி, ஹேர் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, ஃபைனான்சஸாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, இனிஷியலாக நம்மளுக்கு அக்கறை, யூ ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். போக போக அது ஒரு பயம், அது ஒரு வரியாக மாற சான்ஸ் இருக்குது. ஸோ குவெஸ்டின் இஸ், எப்போ கன்சர்ன் வரியாக மாறுச்சு? நம்மளுக்கே தெரியாமல் அக்கறை வந்து கவலையாக மாறுச்சு. எப்படி? சரி, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கன்சர்ன்னா கேர், அக்கறை. ஓகே, கன்சர்ன் இஸ் குட். அது வரினா என்ன சிஸ்டர்? அதுவும் லைட்டாக அந்த மாதிரி தானே இருக்குது. ஓகே, டவுட்ஸ். இந்த நம்ம எதை பற்றியெல்லாம் கன்சர்ன்டாக இருக்கோமோ அதை பற்றி டவுட்ஸ் வந்துச்சுன்னா, நடக்கலனா அப்போ அது வரி. ஓகே, நைஸ் எக்ஸ்ப்ளனேஷன். நீங்களாம் ப்ரீச்சர்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி. வரினா பயம் ஆட் ஆகிடுது. நம்ம ஒருத்தரை பற்றி அக்கறையாக இருக்கும், ஒரு விஷயத்தை பற்றி அக்கறையாக இருக்கும், அது அக்கறை பட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் பயம் கூட சேர்ந்து ஜாயின் ஆகிடுது இல்லைங்களா? அப்போ தான் இட் இஸ் கால்ட் அஸ் வரி. ஐல் டேக் பேரண்டிங் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஒரு நெகட்டிவ் விஷயம் அவங்களுக்குள்ளே பார்த்தோன்னா, தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் சைல்டு, தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் பேரண்ட். நம்ம எல்லாருமே லேர்னர்ஸ் தான். ஸோ நம்ம பிள்ளைங்களை ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் நம்ம பார்த்தோன்னா, ஐயோ இப்போ லைஃப் லாங்காக இப்படி இருந்துருமோ, என் சின்ன பையன் அக்காவோட முகத்தை கீறிட்டான், நான் உட்காந்து யோசிக்கிறேன், ஐயோ கல்யாணத்தன்னைக்கு அந்த மார்க் அப்படியே இருந்துட்டா என்ன பண்ணுறது, நான் உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கன்சர்ன்னு தான் நினைக்கும், அது பார்த்தா ஒரு பயத்தோடு போய் முடியும். தட் இஸ் வென் இட் இஸ் கால்ட் அஸ் வரி. பேரண்டிங்கில் வரி பண்ணுற எல்லாருக்கும் நான் ஒரு சிம்பிள் பிரின்சிபல் டீச் பண்ணுறேன். நம்ம எப்போ அவங்கள வரி பண்ணுறோமோ அப்போ தான் அந்த நெகட்டிவ் திங்ஸ் அதிகமாக மேனிஃபெஸ்ட் ஆகும். ஐ ஹவ் சீன் திஸ், எஸ்பெஷலி ஹெல்த் விஷயத்தில். ஏன் இப்படி ஆகுதுன்னு யோசிக்க சிம்டம்ஸ் ஜாஸ்தி ஆகும், இருமல் ஜாஸ்தி ஆகும், ஃபீவர் விடவே விடாது. ஏன்னா ஐ எம் மோர் வரிட் தேன் கன்சர்ன்னா ஏசப்பா நீங்கள் உங்கள் பிள்ளை ஏசப்பா நீங்கள் பார்த்துக்குவீங்க. எகெயின் ஐ ஹாவ் அ வேர்ட், பைபிளில் எழுதியிருக்கு, ஐ ஹவ் மேட், ஐ வில் பேர், ஐ வில் கேரி, ஐ வில் டெலிவர். ஸோ அந்த வசனம் தான் ஆண்டவர் வந்து என் பிள்ளைகளுக்காக எனக்கு பர்சனலாக கொடுத்த வார்த்தை. எப்போல்லாம் ஐ எம் வரிட், ஐல் சே, ஏசப்பா நீங்கள் சொன்னீங்க, யூ ஹவ் மேட், யூ வில் பேர், யூ வில் கேரி, யூ வில் டெலிவர். ஸோ யூ மேட் மை சில்ட்ரன், யூ பேர் தெம், யூ கேரி தெம், யூ டெலிவர் தெம். ப்ராசஸில் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தா மட்டும் போதும் ஏசப்பா, ஆனால் யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யோர் சில்ட்ரன். பைபிள் சேஸ் ஆல் யோர் சில்ட்ரன் வில் பி டாட் பை த லார்ட். ஒரு சர்டன் ஸ்டேஜில் நம்ம இந்த வரியை ஹேண்டில் பண்ணலன்னா அது ஃபோபியாவா, பெரிய அளவில் பயமாக கூட போக சான்ஸ் இருக்குது. எகெயின் என்னோட கதை, அப்புறம் ஒரு குட்டி பைபிள் ஸ்டோரி, அப்புறம் நம்ம முடிச்சிடலாம். என்னோடய ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம், ஆஃப்டர் மை டாட்டர் ருவான் வாஸ் பார்ன், என்னால் தூங்கவே முடியல. ஃபீடிங்காக நடுவில் ராத்திரிலலாம் எந்திரிச்சு என்னோடய பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகிருச்சாமா. டாக்டர் சொன்னாங்க ஃபார் பிட்வீன் நைட் அண்ட் டே. ஸோ ஃபார் டேஸ் டுகெதர் ஐ குடன்ட் ஸ்லீப் அட் ஆல். 2 நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த 2 நாள் சேர்த்து என்னால் 20 நிமிஷம் தான் தூங்க முடிஞ்சுச்சு. பேபியை ஃபீட் பண்ணிவிட்டு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் படுத்து பார்க்குறேன், தூக்கமே வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கப்புள் ஆஃப் டேஸ் எனக்கு சரியாக தூக்கமே வர. ஒரு நைட்டில் 10 நிமிஷம் தூங்கினா எங்கள் ஹஸ்பண்ட் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, நீ 10 மினிட்ஸ் தூங்கின தெரியுமா. ஸோ ரொம்ப ஒரு டேஸ் வேர் ஐ குட் நாட் ஸ்லீப். அந்த நேரத்தில் என்னோட ஃபியர் என்னென்னா, வித் ஆல் த மெடிக்கல் நாலேஜ், வாட் இஸ் ராங் வித் மை பிரெயின்? என் பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா? நான் டெலிவர் பண்ணும்போது என்னோடது வந்து ப்ரிசிபிடேட்டட் லேபர், அப்படின்னா எல்லா பெயினும் அட் அ டைமில் வரும். ஸோ நான் ரொம்ப அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு புட் ஃபியர் இன்டு ஆல் ஆஃப் அஸ். பட் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஏதாவது நர்வ்ஸ் கிவ்ஸ் பிரேக் ஆகிடுச்சா, ஏதாவது பிளட் வெசல்ஸ் பிரெயினுக்கு சப்ளை பண்ணுறது ஏதாவது ரப்சர் ஆகிடுச்சா, எல்லா திங்ஸும் கூகுள் பண்ணுறேன், ஆன்சர்ஸ் கிடைக்கல. யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி பேசுகிறேன், டெலிவரி ஆகிட்ட பிறகு உங்களுக்கும் இப்படி தான் இருந்துச்சா, உங்களுக்கும் இப்படி இருந்துச்சு, யாருமே இல்லையே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ எனக்கு தலைவர சுற்றுது, நாள் முழுசும் தூக்கம் இல்லைன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஃபார் டேஸ் டுகெதர்
ஐ ஹேட் திஸ் ஃபியர். எனக்கு வாட் இஸ் ராங் வித் மீ, செத்துருவேனா, ஆல் தீஸ் கொஷின்ஸ் இன் த மைண்ட். ஒரு நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த டேஸில் ஐ ரிமெம்பர் அண்ணெல்லாம் வீட்டுக்கு வந்து ஆண்டவரோட வார்த்தையெல்லாம் ஷேர் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த டேஸ். ஒரு நாள் படுத்துகிட்டே இருக்கேன், தூங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு லவுட் வாய்ஸ் ஐ ஹர்ட் ஃப்ரம் இன்சைடு மீ. இட் வாஸ் நாட் த வாய்ஸ் ஆஃப் காட். யூ வில் நெவர் ஸ்லீப் அகேன். இங்கிலீஷில் தான் கேட்டுச்சு. யூ வில் நெவர் ஸ்லீப் அகேன். ஆனால் அந்த வாய்ஸ் ரொம்ப லவுடாக இருந்துச்சு ஃப்ரம் இன்சைட். சடனாக என் ஹார்ட் பீட் எல்லாம் ஸ்ட்ராங்காக பால்பிட்டேஷன்ஸ் வேர்த்துட்டு நான் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். என்னை சுற்றி யாரும் இல்லை. ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ் ரொம்ப லவுட் ஃப்ரம் வித்தின். அப்போ எனக்கு தெரிஞ்சு இது பிசாசோட வாய்ஸ்ன்னு. அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, இது ஃபிசிக்கல் வார்ஃபேர் இல்லை, இது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நான் பயந்து 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 என் லைஃப் நல்லா இருக்கணும், என்னோடய ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசித்த காலம் போய் ஏன் இப்படி நடக்குதுன்னு பயந்து 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 பிசாசுக்கு நானே ஒரு வழி கொடுத்துருக்கேன். ஒரு ஓப்பன் டோர் கொடுத்துருக்கேன் நான் பிசாசு என் கூட பேசுறதுக்கு. ஆனால் ஆண்டவரோட வார்த்தைக்காக, அவர் இவ்வளோ நாள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு சத்தியத்துக்காக நன்றி. பிசாசுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு சூப்பர் நேச்சுரல் கிரேஸ் ஆண்டவர் கொடுத்தாரு டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட். என்ன சே, நீயா, நான் பிரெயினோ லங்கோன்னு யோசித்தேன். பிரெயினோ லங்கோ என்னன்னா ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் வேறு ப்ராசஸ், மெடிசன் அது இது. நீனா உன்னை ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியும். ஸோ ஐ செட், இஃப் ஐ ஹவ் allowed worry to become so much a damage to me, I am going to stop worrying. அண்ணனும் வீட்டுக்கு வந்து, உங்கள் பாஸ்டரும் வீட்டுக்கு வந்து அதான் சொன்னாங்க, சிமி வரி மட்டும் பண்ணாது. பாஸ்டர் ஜோசப் பிரின்ஸோட ப்ரீச்சிங் கேட்டோம். அதில் இட் சேஸ் கிரேஸ் ஃப்ளோஸ் இன் த வரி ஃப்ரீ ஏரியாஸ் ஆஃப் யர் லைஃப். எங்கே வரி இல்லையோ அங்கே கிருபை, ஆண்டவரோட கிருபை அதிகமாக நம்ம மேலே இட் வில் பி கிவன் டு அஸ். அந்த வேர்ஸ் இட் பிகேம் லைக் அ மேஜிக் வேர்ட் ஃபார் மீ என் மைண்டில். ஏசப்பா வரி பண்ண மாட்டேன், நான் தூங்கலைன்னா பரவாயில்ல, ஐ நோ யூ ஹாவ் அ பர்பஸ் ஃபார் மீ. ஒரு குழந்தை கொடுத்துருக்கீங்கன்னா அந்த குழந்தைய வளர்க்க நீங்கள் பலனும் கொடுக்குவீங்க, ஐஸ் நாட்களும் கொடுக்குவீங்க. ஸோ ஐ வாண்ட் டு புட் மை ட்ரஸ்ட் இன் யூ. ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் வரிங். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஒரு அடுத்த நாள் 2 hours தூங்கினேன், அதுக்கப்புறம் 4 hours தூங்கினேன். இப்போ எவ்வளோ அவர் தூங்குறேன்னு கேட்காதீங்க, நல்லா தூங்குறேன். Amen. I want to tell all of us, for every worry, don't allow your concerns to become your worry, because worry is fear. You need the word of God to set you free. விமென்க்கு இந்த காலத்தில் இருக்கிற ஒரு காமன் ஃபியர் என்னென்னா மரண பயம். அதை நம்ம பேசுறது இல்லை. ஆனால் எந்த வியாதி வந்தாலும் செத்துருவேனா அப்படின்னு யோசிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் நேரம் நான் இந்த மாதிரி நிறைய கேள்விங்க கேட்க பிடிக்கும், அவங்க லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம். அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, நானும் செத்துருவேன்னு நினச்சேன் சிமி. கோவிட் டைமில் என் ஃப்ரெண்டு சொல்லிச்சு, ஐ சா மை செல்ஃப் இன் த காஃபின் பாக்ஸ் அண்ட் எவ்ரிபடி கம்மிங் அண்ட் க்ரைங் ஓவர் மை பாடி. கோவிட் டைமில் நான் என்னையே காஃபின் பாக்ஸில் பார்த்தேன். நம்ம நிறைய பேர் நம்மளை பார்த்துருப்போம். ஸோ என்ன வியாதி வந்தாலும் இட் இஸ் ட்ரூ தட் விமன் நம்மளோட பாடியில் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால, வீக்னஸ்னால நம்மளுக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா உடனே நம்மளுக்கு எனக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற ஒரு ஃபியர் வரும். ஒரு மரண பயத்தின் ஆவி ஆக்சுவலாக. ஐ மே நாட் ரைட்? ஐ வாண்ட் டு டெல் ஆல் ஆஃப் அஸ், ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம கவலைன்ட்டு மரண பயத்துக்கும் அந்த ஒரு ஆவிக்கும் நம்ம சான்ஸ் கொடுக்குறது வேண்டாம். பைபிளில் இப்படி தான் மரண பயத்தோடு ஒருத்தர் ஓடி ஆடிட்டு இருந்தார். அப்புறம் இந்த பயம் இருக்கிறவங்க ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது, ஜஸ்ட் லைக் மார்த்தா. ஆனால் ரொம்ப கிராங்கினா வெளியில் நைன்னு இருப்பாங்க. இவர் சொல்கிறார், ஏசப்பா என்ன கொன்றுங்க ஏசப்பா, நான் உங்களுக்காக எவ்வளோ பண்ணேன். உள்ளுக்குள்ளே பயம். அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நாளைக்கு இந்த நேரத்தில் உன் தலையை எடுக்கலைன்னா கேளு. மரண பயம். யாரை பற்றி பேசுகிறேன்னு தெரியல உங்களுக்கு? எலியா இஸ் அ பர்சன் லைக் மீ. என்ன மாதிரி பாடுள்ள மனுஷன். டென்ஷன் ஆகும், ஃபயர் பார்க்குவாங்க மீட்டிங்ஸில் இந்த மாதிரி, பட் டென்ஷனும் ஆகுவாங்க. ஸோ எலியா வாஸ் லைக் தட். ஏசப்பா என்னை கொன்றுங்க. அந்த அம்மா என் லைஃபை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓடுறாரு, போய் மலையில் ஒழிஞ்சிக்கிறாரு. ஏசப்பா கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஆண்டவர் சொல்ல, நான் உங்களுக்காக எவ்வளோ ஊழியம் பண்ணேன், இப்போ யாருமே இல்லை ஏசப்பா. ஏசப்பாக்கிட்ட கூட கனமா ஏசப்பா நன்றின்லாம் கூட பேச முடியல. சம்டைம்ஸ் வி பிகம் அன்தேங்க்ஃபுல் வென் வி ஆர் கிராங்கி. வரியும் பயமும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கூட அன்தேங்க்ஃபுல் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் எலியாவுக்கு தெரியல. எலியா, நீ பேசுறது எனக்கு காமெடியாக இருக்குது. லைஃப்பில் நிறைய பேர் செத்து போயிருக்கலாம், நீ வாழ்க்கையில் சாவே அனுபவிக்க போகிறதில்ல. who are you to be scared of death, because the plans that I have for you is greater. இன்னைக்கு ஒரு சாங்கில் ஒரு லைன் பார்த்தோம், எசிபெலோட வாய்ஸ், ஒலி, உங்கள் சத்தம் கேட்கக்கூடாது, அப்படி ஒரு லைன் இருந்துச்சு பாட்டில். இன்றைக்கி பாட்டு யார் செலக்ட் பண்ணான்னு தெரியல, எல்லாமே இட்ஸ் இன் லைன் வித் வாட் வி ஆர் லேர்னிங் டுடே.
ஸோ ஐ வாண்ட் டு டெல் ஆல் ஆஃப் அஸ், எதுக்கு நம்ம கிராங்கி ஆகுறோம்? எசிபலோட வாய்ஸை நம்ம கேட்டுட்ருக்கோம். வி ஆர் ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் ஜெசிபல் விச் இஸ் ஐ வில் கில் யூ. உன் லைஃப் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்ற வாய்ஸ் நம்ம கேட்க கேட்க நம்ம ரொம்ப கிராங்கி ஆகிட்டே இருக்கும். we need to hear the right voice. we need to hear the right voice from the word of God. ஜெசிபலுக்கு தெரியல that she was talking to Elijah who was taken up to heaven. சாவே அனுபவிக்காத ஒரு பர்சனை பார்த்து உன்னை நான் கொல்றேன்ட்டு எசிபல் காமெடி பண்ணிட்டு இருக்கு. ஆண்டவர் வச்சு செஞ்சார். அப்புறம் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? யூ ஆர் ஸோ ப்ரெஷஸ். ஜீசஸ் டைட் ஏர்லி ஸோ யூ குட் லிவ் அ லாங் லைஃப். அவர் ஏன் சின்ன வயசில் இறந்துட்டார்? என் வயசுலலாம் அவர் உயிரோடவே இல்லை. என் வயசு என்னன்னு கேட்காதீங்க. He died young, so we should live for a long time. And I want to tell you, dear women of God, you will live long. You will live healthy because you are precious to God. குடும்பத்தில் நிறைய விஷயம், இந்த நாட்டில் நிறைய விஷயம், இந்த சொசைட்டியில் நிறைய விஷயம் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வார். இதுக்கெல்லாம் நம்ம இந்த எசிபலோட வாய்ஸை just kick it out of our minds and let's focus on the still small voice of God. Amen. Let's close our eyes in prayer. எல்லாம் மறுபடியும் ஒரு நிமிஷம். ஏசப்பா, கரெக்டான வாய்ஸ் நான் கேட்கணும். ஏசப்பா, மரண பயத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க போகிறதில்ல, வியாதினால் நான் கலங்க போகிறதில்ல. எவ்வளோ நாள் ஓடிட்டுருப்பேன், எவ்வளோ நாள் ஒழிஞ்சிட்ருப்பேன். ஏசப்பா, எனக்கு ஒரு காலிங் இருக்குது, அதை நான் நிறைவேற்றுறேன். எலியாவோட இந்த செஷனுக்கு அப்புறம் இந்த ஒரு ஆண்டவர் எலியா கூட பேசிட்ட பிறகு எலியாவை ஆண்டவர் போய் இவங்களை அபிஷேகம் பண்ண, அவங்கள அபிஷேகம் பண்ண அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கண்டினியூ வித் யோர் பர்பஸ். உனக்கு வியாதி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உன்னோட பர்பஸ்லேருந்து நீ ஸ்டாப் பண்ண வேண்டாம். உனக்கு தெரியும் ஆண்டவர் உன்னை எதுக்காக அழைச்சிருக்காருட்டு. கோ அபவுட் இட், ஃபுல்ஃபில் த காலிங் ஆஃப் காட் இன் யோர் லைஃப். சில சிம்டம்ஸ் வந்து லைஃப்பில் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வருது. சில சீசன்ஸ் இன் யோர் லைஃப் உங்கள் லைஃப்பில் உங்களோட ஃபோக்கஸை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வருது. பிகாஸ் பிசாசுக்கு தெரியும் நீங்கள் யூ ஆர் அ விமன் ஆஃப் டெஸ்டினி. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதை தடைப்படணுன்ட்டு பிசாசுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறதுனால தான் அந்த சிம்டம்ஸ் வருது. மறைஞ்சிரும், அது போயிடும். we will declare and decree the healing of the Lord upon our lives. Let's all lift up our hands and say, I want to thank you because you are the God of my life. I want to thank you because today I am delivered from worry. I am delivered from fear. I will live long. பயத்துக்கு நான் இடம் கொடுக்க போகிறதில்ல, கவலைக்கு நான் இடம் கொடுக்க போகிறதில்ல. ஏசப்பா, எனக்குள்ளே இருக்கிற எல்லா பயத்தையும் எல்லா கவலையும் I put it all to you. Bible says your heavenly Father knows that you need them. ஏன் நீங்கள் பொருளாதார விஷயங்களுக்காக கவலைப்படுறீங்க? உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும். நீ உன்னோட தேவைக்கு அதிகமாக நான் கொடுக்க எனக்கு வல்லமை இருக்கு. ஐ எம் willing to give. I want to give. I'm going to crown you. I want to crown you with my glory. I want to crown you with my wisdom. You will be a great builder. You will build your family with grace. Her family will raise up and will stand and call her blessed. உங்கள் ஃபேமிலி உங்களை நோக்கி blessed அப்படின்னு உங்களை ஆசீர்வதிப்பாங்க. லார்ட், we want to thank you, Lord, for speaking to us. மறுபடியும் ஏசப்பா, எல்லா இமோஷன்ஸ், டாண்ட்ரம்ஸ், எல்லா பாண்டேஜஸ்லேருந்து நீங்கள் எங்களை விடுதலை ஆக்குனதுக்காக நன்றி. வார்த்தையை கொடுங்க ஏசப்பா. எங்களோட இன்டர்னல் சிஸ்டம்லேருந்து நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க ஏசப்பா. உங்களுக்காக ஷைன் பண்ணும். எந்த கவலையும் எங்களோட லைஃப்பில் ஆளுகை செய்யக்கூடாது. உங்களோட வார்த்தை, உங்களோட சமாதானம், உங்களோட சந்தோஷம் எங்களை ஆளுகை செய்யணும். தேங்க்யூ லார்ட் ஃபார் மினிஸ்ட்ரிங் டு அஸ். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் we pray. Amen. கடைசியாக ஃபைனல் வேர்ட் கொடுக்க நம்மளுடைய எல்லா விதத்துலேயும் நமக்கு ஒரு சகோதரனா, நம்மளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா, எல்லா மினிஸ்ட்ரியும் நமக்கு இருந்து கைட் பண்ணி இந்த சர்ச் ரன் பண்ணிகிட்ருக்க, எல்லா விஷயத்துலையுமே நமக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக கைடன்ஸாக இருக்க கரங்களை தட்டி நம்ம பாஸ்டர் கிரேஸ்வன் அவர்களை நம்ம மேடை கலப்பலாம். நல்லா உற்சாகமா கிரேஸ்வன் அண்ணா. Thank you so much. Yes. Come on. Okay. ரொம்ப சந்தோஷம் இல்லையா? அவங்க இப்போ தான் சொன்னாங்க கிரேஸ்வன், இவங்க ஹூன்னு கேட்டுனுங்கிறாங்க. இந்த அருமையான என்டையர் டே வந்து நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இல்லையா? என்னுடைய மனைவி காலையில் சொன்னாங்களே, இதே நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருந்திருந்தீங்கன்னா காலையிலேருந்து எவ்வளோ வேலைகள், எவ்வளோ வேலை இருக்குது, செஞ்சுட்டே தான் இருக்கணுமா இருக்கும் இல்லையா? உலகத்திலே லீவ் எடுக்காத ஒரே ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்களா? லீவே இல்லைன்னா அது பெண்களுக்கு தான், இல்லைனா தாய்மார்களுக்கு. இங்கே எல்லாரும் நீங்கள் வந்திருக்கிறீங்க, லீவே இல்லை, என்ன சொல்ல முடியும்? உடம்பு சரியில்லைனா கூட அவங்களுக்கு லீவ் இல்லை. அவங்க தான் எந்திரிச்சு முதல் பையனுக்கு தக்காளி சாப்பாடும், ரெண்டாவது பையனுக்கு தக்காளியே இல்லாத ஒரு சாப்பாடும் இல்லையா?
எவ்வளோ விஷயங்க இதில். கணவர் வேற சில நேரத்தில் ஒரு சின்ன பையன் மாதிரி, இல்லை எனக்கு இதுதான் இருந்தால் தான் நல்லா இருக்கும்ட்டா, அது வேற ஒரு செஞ்சு எல்லாத்து மத்தியில் the joy is to come together and celebrate Jesus and celebrate one another. ஸோ இன்றைக்கி ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. அருமையான செய்தியை நம்ம பெற்றுக்கொண்டோம். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் ஆல் ஆஃப் யூ. சரிங்களா? பெண்கள் வரும்போது பாருங்கள், இந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்திக்கணும்னு விருப்பப்படுறேன். Proverbs chapter 12 verse number 4 பாருங்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதோடைய 4வது வசனம். உலகத்தில் பெண்கள்னு உடனே, மனைவின்னு உடனே அவங்கள எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? மனைவினாலே பயப்படணும். அப்புறம் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கணவர் தான் தலை, மனைவி தான் அப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா, கழுத்து அப்படின்றாங்க. ஸோ இஃப் த ஹஸ்பண்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஹோம், தே சே த வைஃப் இஸ் த நெக் அப்படின்வாங்க. இது என்ன ஐடியாவில் வருதுன்னா, அவர் இந்த கழுத்து எப்படி திருப்புதோ அப்படி தான் தலை திரும்பணும் அப்படின்னு அர்த்தம். நான் வர்றதே உன்னை ஆட்டி படைக்கிறதுக்கு. ஆனால் ஆண்டவர் யாரையும் டாமினேட் பண்ண கர்த்தர் கொடுக்கவே இல்லை. ஆதாம் ஏவாளை டாமினேட் பண்ணுறதுக்காக கர்த்தர் ஏவாளை கொடுக்கல. ஏவாள் ஆதாமை டாமினேட் பண்ணணும்னு கர்த்தர் ஏவாளுக்கு ஆதாம்ன்ற கணவரை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. ஏவாளை உண்டு பண்ணும்போது கர்த்தர் எந்த எலும்புலேருந்து எடுத்து உண்டாக்குனார்? விலா எலும்புலேருந்து. காலில் இருக்கிற ஒரு எலும்புலேருந்து எடுத்து உண்டாக்கல. ஆதாம் ஏவாளை கால் கீழே வச்சுக்கணும் அப்படின்றது இல்லை. அதே போல் ஒரு கையில் இருக்கிற எலும்பை எடுத்து செய்யல. எல்லாம் வேலை வாங்கிக்க அவகிட்ட, ஒரு வேலைக்காரி அவ அப்படின்னு கர்த்தர் கொடுக்கல மனைவியை. அதே மாதிரி தலையில் இருக்கிற ஒரு எலும்பை எடுத்து ஆண்டவர் மனைவியை உண்டாக்கல. அப்படின்னா அவள் உனக்கு தலைவியாக இருப்பா, அவள் சொல்கிற பேச்சை கேட்டு நீ ஆடு. இனி அவள் வந்துட்டால, அதுக்கப்புறம் சுதந்திரமே போச்சு, உன் வாழ்க்கையே நாசமாக போச்சு, அப்படியும் இல்லை. ஆனால் எங்கேருந்து எடுத்தார் பாருங்க, இருதயத்தை பாதுகாக்கிற எலும்பு. இங்கே இருக்கிற எலும்பு எடுத்து மனைவியை உண்டாக்குனார்னா என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் மனைவி இங்கே வச்சுக்க, அன்பு செலுத்து, நேசித்து பராமரித்து உனக்கு ஏற்ற துணையாக நீ பார்த்துக்கொள். துணையாக, தலைவியாகவோ வேலைக்காரியாகவோ போட்டு மிதிக்க வேண்டிய ஒரு மதிப்பில்லாத ஒரு பர்சன் இல்லை. நீ நேசித்து அரவணைச்சு ஒரு துணையாக நடந்து கொள்ளும்படி ஒருத்தரை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னார். இப்போ ஆதாமுக்கு ஏவாளை துணையாக கர்த்தர் கொடுத்தார். ஏவாளுக்கு கர்த்தர் ஆதாமை எதுக்காக கொடுத்தாரு? ஆதாம் ஏவாளை டாமினேட் பண்ணுறதுக்காக இல்லை. கர்த்தர் ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னார், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். அப்படின்னா நல்லா கவனிங்க, the husband is not called to dominate the wife, neither is the wife called to dominate the husband. Both are one. Amen. Both are one. ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழெல்லாம் இல்லை. ரெண்டு பேரும் ஒருத்தர். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே நபராக கர்த்தர் பார்க்கிறார். Both are one together. They dominate the world. Amen. ரெண்டு பேரும் இணைந்து கடன் இல்லாம வாழ கத்துக்கணும். ரெண்டு பேரும் இணைந்து வியாதியை மேற்கொள்ளணும். ரெண்டு பேரும் இணைந்து பிள்ளைகளை வளர்க்கணும். ரெண்டு பேரும் இணைந்து குடும்ப தீர்மானங்களை எடுத்து ரெண்டு பேரும் இணைந்து ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லா பெண்களும் சொல்லுங்க, என் கணவரை ஆட்டி படைக்க நான் வரல. சொல்லுங்க, எந்த குடும்பத்திலையும் நான் தலைவியா உள்ள போல, சொல்லுங்க, ஒரு துணைவியா நான் உள்ள வர்றேன். உங்களுடைய கணவருக்கு நீங்கள் ஒரு துணைவியாக தான் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் உலகத்தில் இப்படி கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா ஆண்கள் டாமினேட் பண்ணுறாங்க இல்லையா, லேடிஸை மதிக்காமல் பண்ணுறதுனால கட்டி கொடுக்கும் போதே என்ன பண்ணி விட்டுறாங்க இவங்க, புருஷனை முந்தானியிலே முடிச்சு வச்சுக்கடி, இல்லைனா அப்புறம் கையில் பிடிக்க முடியாத அவனை, அவங்க அம்மா பேச்சு கேட்டு பண்ணுவான், நாத்தனார் யார் பற்றி கவலைப்படாத, பிச்சிரு நார் நாராக பிச்சிரு அவங்கள அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடையாளமாக சொல்லி அனுப்பி விட்டுற மாதிரி, முந்தானிலே முடிச்சு வச்சுக்க அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் உன்னை டாமினேட் பண்ணுறதுக்குள்ள நீ அவனை டாமினேட் பண்ணிடு. திஸ் இஸ் வேர்ல்ட் ஃபிலாசபி. இதை தூக்கி குப்பையில் எறிங்க. நான் சொல்கிறேன் கவனிங்க, கர்த்தரை நேசிக்கிற ஒரு நல்ல ஆண்மகனை திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவர் உங்களை டாமினேட் பண்ண பார்க்க மாட்டார், உங்களை மேம்படுத்த பார்க்குவார். He wants to cultivate you, make you better. இன்னும் என் மனைவி எவ்வளோ நல்லா இருக்க முடியும் தான் பார்ப்பார். அதனால் நீங்கள் அந்த ப்ரெஷர் இறக்கி வச்சுருங்க. அவர் ஆட்டி படிக்கணுன்றது இல்லை, அவரோட இணைஞ்சு அவருக்கு கர்த்தர் என்ன தரிசனத்தை வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படி நான் துணைவியாக வருகிறேன். ஒருத்தர் கால் பண்ணி கேட்டாங்க, எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும், இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன், உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்க்குறீங்கன்னா, அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரி கனவுகள் இருக்குது, நான் இப்பேற்பட்ட ஒரு கடை ஆரம்பிக்கணும், நான் இப்பேற்பட்ட ஃபேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறேன், இந்த ட்ரீம்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வேணும். அந்த மாதிரி பர்சன் வேணும்னா நீ ஒரு வேலைக்காரனை அப்பாயிண்ட் பண்ணிக்கணும். நீ கணவரை போய் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. கர்த்தர் ஆதாமை ஏவாளுக்காக உண்டாக்கல, ஏவாளை தான் ஆதாமுக்காக உண்டாக்குனார். அப்படின்னா
மனைவியானவள் தன்னுடைய மிகுந்த மேன்மையை அடைவதே எப்ப தெரியுமா? நான் ஏதோ ஒரு மிகப்பெரிய தரிசனத்துக்காக என்னை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார், அந்த தரிசனத்துடைய பார்ட்னர் ஆகும்படி நான் ரெடியா இருக்கிறேன். So that is why girls, it's important to find a man with a purpose, because you are called to help that man with a purpose. It's not so important to find a handsome man. It's not so important to find a நல்ல பர்சனாலிட்டி, அவர் பார்க்கறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கிறாரு. You can change all of that. You can change all of that. அதெல்லாம் ஒன்றும், நல்ல ஒரு சட்டை பேட்டை வாங்கி கொடுத்து, இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு செட் ஆகல, இந்த க்ரீமை போடுங்க, இப்படி இப்படி டக்குன்னு பண்ணுங்க, இந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆகல, இது மாற்றுங்க, டக்குன்னு ஸ்டைலிஷாக மாற்றி விட்டுறலாம். ஆனால் பர்பஸே இல்லாத ஒரு நபரை கூப்பிட்டு, கேரக்டரே இல்லாத ஒரு நபரை கூப்பிட்டு வாழ்க்கை நடத்திட முடியாது. ஸோ when it's time to find your husband, you should start praying for a man who loves Jesus more than anything else, who is committed to his family and who has a purpose in life. வாழ்க்கை நோக்கம் அறிந்தவராக தேவனை நேசிக்கிற ஒரு நபரை நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறது ரொம்ப முக்கியமானது. அப்போ உலகத்துடைய ஃபிலாசபி இருக்கு இல்லையா, நீ இந்த அண்ணிலே முடிச்சு வச்சுக்க, அவன் ஒன்று ஆட்டி படிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒன்று ஆட்டி படிச்சிரு. இல்லை, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறாருன்னு சொல்லி. நீங்கள் ஒரு கழுத்து இல்லை, கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறாரு தெரியுமா? கணவர் தான் தலை, ஆனால் நீங்கள் யார்? அப்போ பாருங்க இந்த வசனத்தை, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதோடைய 4வது வசனம். ரெடியா இருக்கிறீங்களா? நீங்க யாருன்றது ஆண்டவர் சொல்றாரு. குணசாலியான ஸ்திரீ, அழகான ஸ்திரீன்னு சொல்ல, ஆடம்பரமான ஸ்திரீன்னு சொல்ல, படித்த ஒரு ஸ்திரீன்னு சொல்ல, அதெல்லாம் உங்களுக்கு இருந்தால் நல்லது தான். வேலைக்கு போகிற ஸ்திரீன்னு சொல்ல, பணக்கார குடும்பத்து ஸ்திரீன்னு சொல்ல, அதெல்லாம் நீங்கள் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. இந்த குணசாலியான ஸ்திரீயாக இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இருக்க முடியும். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கழுத்தா இருக்கிறாள், தேவைப்படுற நேரத்தில் கழுத்து வழியா இருக்கிறாள் அப்படின்னு இல்லை. என்னவா இருக்கிறாள்? கிரீடமா இருக்கிறாள். லட்சை உண்டு பண்ணுகிறவளோ என்ன அர்த்தம்? கணவர் வெக்கப்படுற மாதிரி நடந்துக்கிறவங்கெல்லாம் அந்த எலும்புருக்கி, அதான் வசனம் அப்படிதான் வருதுன்னு நினைக்கிறேன், அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். குணசாலியா நீங்கள் எலும்புருக்கியா, இப்படி ஒரு திட்ட வார்த்தை மாதிரி தான் இருக்குது இல்லையா? அது எலும்புருக்கின்னு அர்த்தம். இவ்வளோ போய் கட்டிக்கணும் பாரு, என்னை ஆட்டி படைக்கிறா, எப்போ பார்த்தாலும் பயத்தை கொண்டு வர்றா, நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியறதில்ல அப்படின்னு நினைக்கிற அந்த மனுஷன் வாழ்க்கையை நாசமாக போயிடும். இங்கிலீஷில் படிக்கலாமா? எல்லாருமே படிங்க. An excellent wife is the crown of her husband, but she who causes shame is like rottenness in his bones. In other words, when you are an excellent wife, நீங்கள் ஒரு கேரக்டரான ஒரு ஸ்திரியாக இருக்கிறதுல நீங்கள் நோக்கமாக இருக்கும் பொழுது, உங்கள் கணவருக்கு நீங்கள் கழுத்து இல்லை, உங்கள் கணவருக்கு ஒரு கிரீடமாக இருக்கிறீங்க, அவருக்கு ஒரு பெருமையாக இருக்கிறீங்க. உங்களை பார்த்து உங்கள் கணவர் பெருமைப்படுவார். ஏன்? நீங்கள் அவருக்கு பேர் சேர்க்கிறவர்களாக கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. So remember this, you are called to be a crown. That means you are very precious, you are full of precious stones. The crown is one of the most decorated ornament that a king wears. அப்போ அவர் தலையில் ஒரு கிரீடம்னா என்ன அர்த்தம்? அப்போ அவர் யாரு? அவர் ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறாருன்னா அப்போ அவர் யாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்க அவருடைய வாழ்க்கையில வந்தோன்னா அவர் என்னவா மாறணும்? அவர் முதல்ல எப்படி இருந்தாருன்றது வேற. நீங்க அவரை திருமணம் பண்ணிக்கிட்டு உங்க குணத்தினால ஒரு ராணியாக உங்க குடும்பத்தில் நீங்க இருக்கும்போது அவர் ராஜா மாதிரி ஃபீல் பண்ணுவார். நீ உனக்கு என்னடா, நீ ராஜா மாதிரி இருக்கிற, அப்படி பேசணும் பாருங்க. எனக்கு என்ன, நான் ராஜா மாதிரி இருக்கிற ஒவ்வொரு கணவரும் அந்த அளவுக்கு அவர் அதை உணர ஆரம்பிக்கணும். So you are the one who makes, so don't look for a king, okay, look for a good man, make him a king. Don't look for a king. நிறைய பெண்கள் ஃபினிஷ் ப்ராடக்ட்டை பார்க்குறது, அவர் எனக்கு இப்படி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பாருங்க. மனுஷன் ஒரு நல்ல மனுஷனா, ஒழுங்காக வேலைக்கு போகிறாரா, மனசு அவர் தெளிவாக இருக்குதா, கிருபையான மனுஷனா, தாழ்மையாக இருக்கிறாரா, உங்களுக்கு கல்யாண டைமா, அந்த ப்ரொபோசல் வந்திருக்குதா, சரி கவலைப்படாதீங்க. நல்ல மனுஷன், கர்த்தரை நேசிக்கிறார், பொறுப்பாக வேலைக்கு போயிட்டு வர்றாரு, கல்யாணம் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அவர் ராஜாவா நீங்கள் மாற்றுங்க. கர்த்தர் அதுக்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறார். எஸ், கல்யாணத்துக்கு முன்னாடி என் ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலையே, ஃபோட்டோ விடுங்க, என் குணத்தை நீங்கள் அனுபவிச்சதில்லை. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஆங்ஸைட்டி பிடிச்சவனாக இருந்தேன், ரொம்ப சட நிறைய விஷயங்களை செய்கிறவனாக இருந்திருக்கிறேன். என்கிட்ட திட்டு வாங்காதவங்களே இல்லை பாருங்கள். என் கூட ஊழியம் செய்கிறவங்களாம் எப்படி தான் இவ்வளோ நாள் என் கூட இருந்தாங்களா, அது வேற ஒரு கதை. நான் சிங்கிளாக இருக்கும் போதெல்லாம் பயப்படுவாங்க. சில பேர் இந்த டைலாக் கூட பேசுவாங்க பாரு, கிரேஸ் பிரதர் முன்னாடி இந்த மாதிரி இருந்தாருன்னா அப்படிலாம் பண்ணுவாங்களாடா இவங்க அப்படின்ட்டு. இப்போ என்ன பெரிய ரவுடி மாதிரி பார்க்காதீங்க. ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன், ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருந்தேன், ரொம்ப ஹார்ட் பர்சன். ஐ வாஸ் அ ஹார்ட் பர்சன். இப்போ எல்லாமே மாறிடுச்சு நான் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் விஷயம் இதுதான் பாருங்க, so many things have changed because I married a girl
who was excellent and who has excellent character. தேவனை நேசிக்கிற ஒரு தாழ்மை நிறைந்த ஒரு ஞானம் நிறைஞ்ச குணசாலியான ஒரு ஸ்திரியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என் மனைவி நிமித்தமே நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. என் ட்ரெஸ்ஸிங்கும் அதே ப்ரெசென்டபுளாக மாறினதே அவங்களுடைய காரணம் தான் வச்சுங்களேன். எவ்வளோ பெரிய விஷயம் அது. உண்மையாகவே நான் போகிற இடத்துலலாம் சொல்கிறாங்க சூட் ரொம்ப நல்லா இருக்குது. போன தடவை ஒரு பாஸ்டர் சொல்கிறார், என்ன நீ வாரம் நீ போடுற சூட்டுக்காக நான் பார்க்குறேன் அப்படின்றாரு. இதை தான் என் மனைவி தீர்க்கதரிசனமாக சொன்னாங்க. சூட் வாங்க போகும்போதெல்லாம் சொல்லுவேன், இப்போ ஒரு சூட் வாங்கணுமா அப்படின்னு சொல்வேன் நான். இப்போ ஒரு சூட் வாங்கணுமா, ஒரு டை மட்டும் மாற்றிட்டு போயிடக்கூடாதா நம்ம அப்படி இல்லை, நீங்கள் போடுற சூட்டுக்காகவே ஜனங்க பார்ப்பாங்க உங்கள் வீடியோஸை அப்படின்ட்டு. அது உண்மைதான். பாருங்கள், அவங்க வர்ண போன வாழ்க்கை மேம்படுகிறது. ஆல் ரைட். ஸோ ஐ வாண்ட் டு டெல் எவ்ரி ஒன் ஹியர், யூ ஹேவ் இன்ஃப்ளூயன்ஸ். உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. கர்த்தர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற வல்லமை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத ஸ்திரீகளே என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸோடு இருக்கிறாங்க. பெரிய பெரிய சிஇஓஸாக இருக்கிறாங்க. அப்படியே பெரிய பெரிய கூட்டத்தை நடத்துகிறாங்க. நான் சொல்கிறேன், தேவனுடைய அபிஷேகம் பெற்ற, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட, விலையேற பெற்ற ப்ரெஷியஸ் விமனாக இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்துருக்கிறார். டோன்ட் ஃபீல் வீக். திருமணத்தில் வீக்காக ஃபீல் பண்ணாதீங்க. யூ பி தட் வைஃப் யூ கால் டு பி. ரொம்ப சண்டை போடாதீங்க. சண்டை போடுறதுனால யூ லூசிங் யோர் பவர். இன்னொரு டைம் சொல்கிறேன், கவனிங்க. நீங்கள் சண்டை போடுறதுனால உங்கள் வல்லமை கம்மியாகுது. நீங்கள் சண்டை போட்டு எப்படியாவது அவர் மைண்டை மாற்றணும், எப்படியாவது அவரை திருத்திடுறேன், அவரை என்ன இப்படி பண்ணுறியா நீ, யா மனுஷனாயா நீ, இதெல்லாம் எந்த மனுஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. யூ பி த உமன் தட் காட் ஹஸ் கால்ட் யூ டு பி. ஒரு ப்ரெஷியஸ் உமனாக, கணம் பொருந்தியவராக. இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, 2 தடவை சொல்கிறீங்க, அவர் பேச்சு கேட்காம இருக்கிறார். குவைட்டாக இருங்க. வீட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு குவைட்டாக இருங்க. 1 நாள் ஆகும், 1.5 நாள் ஆகும். அந்த மனுஷனுக்கு குடையும் பாருங்க, யோ என்ன பண்ணி தொலைச்சிட்டேன்னு தெரியலையே, யோ என் பொண்டாட்டி என்கிட்ட பேச மாட்டேங்கிறாள், சே என்ன செஞ்சுட்டேன்னு தெரியலையே. அவர் வருவார், மா சாரிம்மா, அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பண்ணுவீங்க ஓவரா, அது எனக்கு தெரியும், சும்மா இருங்க, உங்களுக்கு என்ன அப்படி. Don't fight. See, when you fight and you quarrel, you're losing your power. ஃபைட் பண்ணாதீங்க. அவர் உங்கள் கணவர். உங்கள் கணவரை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறதை இழந்துட்டீங்கன்னா உங்கள் பவரை நீங்கள் இழந்துட்டீங்க. உங்கள் கணவரை ரெஸ்பெக்ட் பண்ணீங்க. சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப காயப்படுத்துறீங்க என்ன, உங்கள் வார்த்தைகளை என்ன காயப்படுத்தியாச்சு, நீங்கள் என்னை விட்டு கொடுத்துட்டீங்க இந்த குறிப்பிட்ட விஷயத்தில். நீங்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் சொல்கிறத கேட்கவே இல்லை, எனக்கு ரொம்ப மனசு பேஜாராக இருக்குது, ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை நான் கனப்படுத்துறேன். அவங்க இந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமா, முடியாத அவங்களால. சொல்லிட்டு குவைட்டாக இருங்க. சும்மா ஓவரா பண்ணுவாங்க ஆண்கள், அப்படித்தான். சில டைம் ஒன்றும் புரியாதுன்னா ஓவரா பண்ணுறது. ஆமாம் அப்படின்னு, ஆனால் மைண்டுக்குள்ளே ஒட்டி வச்சுட்டுங்க, ஐயோ என்னத்த பண்ணி தொலைச்சேன்னு. சரி என்ன சாப்பாடு, ஐயோ ஆண்டவரே காப்பாற்றுங்க ஆண்டவரே, உள்ள ஓடினே இருக்கும். அதான் வல்லமை. நீங்கள் அவரை கனப்படுத்திட்டு ஒரு கணம் பொருந்திய ராணி போல நீங்கள் அமர்ந்திருந்தீங்கன்னா அப்படியே அவர் நினைப்பார், ஐயோ என்னத்தை பண்ணிச்சிடணும் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் வருவார் பாருங்க, ஆமாம் நான் பேசினது அப்படி பேசிடக்கூடாது, அப்படி தவறாக நினச்சிட்டேன், மன்னிச்சிரு, எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடு இந்த உறவில் அப்படின்னு சொல்லி இப்போ கர்த்தர் உங்களை ராணி மாதிரி உங்களை வச்சிருக்கிறார். நீங்கள் வேற மாதிரி ஆயிராதீங்கன்னு சொல்கிறேன். ஓகே, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு ப்ரெஷஸான தேவனுடைய பிள்ளை, விலையேற பெற்ற தேவனுடைய பிள்ளை. யாரையும் நான் கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல, யாருக்கும் எதையும் நிரூபிக்க தேவையில்ல, யார் கூடவும் போட்டி போட தேவையில்ல, யார் மேலே கோபப்படவும் தேவையில்ல. எனக்கு வைத்திருக்கிறத என் கர்த்தர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, என் கணவருக்கு சிறந்த மனைவி நான் தான், சிறந்த துணைவி நான் தான், என் குடும்பத்துக்கு சிறந்த தலைவியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறேன், என் மூலமா என் குடும்பமே நல்லா இருக்கும். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.